My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் நின்றோம். நம்ம கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சில பாகங்களை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 16 வரை. அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே போர்க்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால நேரத்துக்காய் கூட நன்றி ராஜா. இந்த சாயங்கால நேரத்துல பிள்ளைகளாய் நாங்கள் இப்படி வார்த்தையை சுற்றி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த நாளின் வெளிச்சத்தினூடாய் நடக்க நாங்கள் பிரியப்படுகிற ராஜா. எங்கள் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆதியில வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்போது வித்தானது உயிர் அடைந்தது ராஜா. அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற உம்முடைய அந்த ஜீவனாகிய பாகம் உயிரடைய இந்த நாளின் வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் கரத்துல ஒப்பிடுகிற ராஜா. நீர்தாமே பலமுள்ள தூதாமே இறங்கி வந்து ஸ்தானத்தை எடுத்து நீர் பேசுங்க அப்பா. மனுஷன் ஞானங்கள் கத்தாவிங்க அற்று போகும்படிக்கு அப்ப அந்த பரத்துக்குரிய ஞானங்கள் வெளிப்படும்படிக்கான காரியங்களை பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாயங்கால வேளையில கடந்து வந்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணக்கூடாத அவருடைய மனவாட்டியின் பாகத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்கு நேர கடந்து போகலாம். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்துச்சுங்களா? Third angel's message. 3 angels message. Introduction of the 3 angels message. பாத்தீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? Third angels messageல இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த நேரத்துல இருக்கிறோம்? முத்திரையின் நேரத்துல இருக்கிறோம். சீலிங் டைம். சீலிங் ஏஞ்சல் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சீலிங் ஏஞ்சல் யாருங்க? பலமுள்ள தூதன். பிரதர் வேணும் கிடையாது. சீலிங் ஏஞ்சல். சீலிங் ஏஞ்சல் பரிசுத்தாவி. எசேக்கியேல் 9ல அது பரிசுத்தாவி இல்லீங்களா? ஏசாயாவுல அது பரிசுத்தாவி இல்லீங்களா? சீலிங் ஏஞ்சல் யாருங்க? பரிசுத்தாவி. அவர் எப்படி 7 சர்ச்சேஜ்ல என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் 7 மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் வெளிப்பட்டார். இந்த நாட்கள்ல மேகத்துல ஒரு முழுசா வந்திருக்கிறார். அந்த 7 மேனிஃபெஸ்டேஷனும் முழு பாகமா தலையா இன்னைக்கு இறங்கி வந்திருக்குது இல்லைங்களா? எதுக்கு? தனக்குரியவர்களை முத்திரை போட்டது மட்டும் இல்லாம உரிமை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசும் கூட தனக்குரியவர்களை என்ன பண்றாங்க? முத்திரை போடுறதுக்கு அவனும் கூட என்ன பண்ணிருக்காங்க? பாதாளத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கான். எந்த வகையிலாவது அவன் என்ன பண்ணுங்க? முன்குறிக்கப்பட்டவர்களை அவன் என்ன பண்றாங்க? ஏமாத்துறதுக்கு கிரியை செய்யறான். ஆனாலும் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? வஞ்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அவங்க உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதுனால அதில் கிறுக்கி போடப்பட முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி, நம்ம உங்களுக்கு எகைன் ப்ராமிஸ் பண்ணபடியே நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல கூடுமான வரைக்கும் அந்த ட்ரையல் ஆஃப் த சர்பன்ட், சர்ப்பத்தின் அடிச்சூட குறிச்சும் லைனேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சந்ததி, அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பெண்டிங் வச்சு அந்த கிறிஸ்துடைய 7 விதமான மகிமையில இன்னைக்கு முடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதோடைய அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால குடும்பம் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நம்ம நேரம் எடுத்துட்டு போறது வேணாம். இடையில நேரம் இருக்கும்போது வேற ஒரு டைம் வந்து நம்ம கூடுகை சேரும்போது மீதமா இருக்கிற பாகத்தை ஒரிஜினேக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும் சகோதர சகோதரி. இது வரைக்கும் பார்த்த காரியங்களை ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் பார்த்துட்டு இந்த நாள்ல உங்களோடு கூட செய்தி பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த 7 விதமான மகிமையை குறிச்சு முதல்ல யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது எதுக்கான தொடக்கமா இருந்துச்சு சொன்னா கர்த்தருடைய நாளின் தொடக்கமா அது இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் எங்க தொடங்குச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் 1963 ஒரு பலமல்ல தூதனா இறங்கி வரும்போது அது கர்த்தருடைய நாள் ஸ்டார்டிங் 1963 இருந்து டில் மில்லினியம் வரைக்கும் இல்லைங்களா. மில்லினியம் வரும்போது அவருடைய நாளாவது இருக்கும். ஆமென். அந்த கர்த்தருடைய நாளின் நிகழ்ச்சிகள் வெவ்வேறு டைப்ல வெவ்வேறு இடத்துல நடக்கும் இல்லைங்களா. முதலாம் வருகையில கர்த்தருடைய நாள் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்டான ஜனங்களுக்கு வெவ்வேறு விதமா தன்னை வெளிப்படுத்திட்டே வந்தார். ஆமென். கிணற்றண்டையில இருக்கிற ஸ்திரீக்கும் அது கர்த்தருடைய நாளா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கமிங்கா தான் இருந்துச்சு இல்லைங்களா. அது சிம்யோனுக்கும் கர்த்தருடைய நாளா தான் இருந்துச்சு இல்லைங்களா. புரியுதா இல்லைங்களா. அதே போல யோவான் ஸ்நானனுக்கும் அது முதல் வருகையின் கர்த்தருடைய நாள் இல்லைங்களா. அது முதல் வருகையில நான் சொல்றேன். அதுல முதல் வருகையில அது முதல் வருகையே தான் இருந்துச்சு. அது அவர் கண்ணியின் வயிற்றில அவர் முன்னணையில இருக்கும் போதும் அது மேய்ப்பர்களுக்கும் அது முதலாம் வருகையா தான் இருந்துச்சு இல்லைங்களா. இது மட்டும் முதலாம் வருகைன்னு சொல்லிட முடியாது. அது பஞ்ச் ஆஃப் ஈவென்ட்ஸா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கமிங்ல பஞ்ச் ஆஃப் ஈவென்ட்ஸ் சேரும்போது அது முழுசும் தான் அவங்க பாக்குற ஆஸ்பெக்ட்ல அவங்க அதை மட்டும் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சீங்கன்னா அது என்னவா இருக்குன்னு சொன்னா ஆஃப் ஆஃப் த ரெவலேஷன் பெற்றுக்கொண்டதா தான் என்ன பண்ணுவாங்க அது கருதப்படுது. புரிஞ்சா இல்லைங்களா. முன்னணையில பார்க்கும்போது அது கர்த்தருடைய நாள், அது முதலாம் வருகையா இருக்குது. அதே போல அந்த 3 சாஸ்திரிகள் வந்தாங்களே இல்லைங்களா. அவங்க 2 வயசா ஜீசஸ் நடக்கும்போது அது என்னவா இருந்துச்சு முதலாம் வருகையா இருந்துச்சு. சிமியோன் 8 நாள்ல அவர் தூக்கும் போது அது என்னவா இருந்துச்சு அது முதலாம் வருகையா இருந்துச்சு. அல்ல யோவான் ஸ்நானன் ஒரு 30 வயதுள்ள வாலிபரா பார்க்கும்போது என்னவா இருந்துச்சு அது முதலாம் வருகையா இருந்துச்சு. அதே போல கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீ இருக்கும்போது என்னவா இருந்துச்சு அது முதலாம் வருகை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தன்னை என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் சேரும்போது அது தாமஸ்க்கு என்ன இருக்குது குளோரிஃபைடு கிரைஸ்டா இருக்கும்போது கர்த்தருடைய நாளா இருந்துச்சு, முதலாம் வருகையா இருந்துச்சு. ஆமே கர்த்தருடைய நாள் போது நான் இந்த நாளை குறித்து சொல்ல ஃபர்ஸ்ட் கமிங்கை குறித்து சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா. அப்போ அதே போல இங்க கர்த்தருடைய நாள் இந்த நாள்ல கர்த்தருடைய செகண்ட் கமிங் போது கர்த்தருடைய நாள் 1963 அவருடைய வேர்ட் கமிங் வார்த்தையில் அவர் இறங்கி வரும்போதுல இருந்து தொடங்கி 1000 சாட்சி வரைக்கும் அதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அது யூதனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா. அது மனவாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது, யூதனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த 1,40,000 பேர் யூதர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே போல புறஜாதிக்கு எசபேலுக்கு வேற மாதிரி இருக்கு. அந்த நியாய தீர்ப்பின் நாளா இருக்குது. புரிஞ்சுங்களா. அது ஒரே மாதிரி புரிந்து கொள்ளப்படத்தக்கது அல்ல. அல்லேலூயா. தேவன் தன்னை வெவ்வேறு விதத்துல என்ன பண்றாரு வெளிப்படுத்தி கொண்டே வர்றாரு. அதே நாள் அது அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும் போது அது என்னவா இருக்குன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அந்த சட்டைகளுக்கு இல்லைங்களா. அது அவிசுவாசிகளுக்கு இது சுட்டெரிக்கிற நாளா இருக்கும், சூளையை போல நாளா இருக்கும் இல்லைங்களா. அந்த சூரியனுடைய வெளிச்ச கதிர்கள் என்ன இருக்குதுங்க, அந்த ரேஸ் மூலமா நம்ம எதை பெற்றுக்கொள்றோம், விட்டமின் டியை பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா. அது என்னவா இருக்குன்னு சொன்னா அதை நம்ம உள்ள உடல்ல பெற்றுக்கொள்ளும் போது புஷ்டி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றோம். அந்த அந்த நீதியின் சூரியன் ரைச்சஸ் ஆஃப் சன், சன்னுடைய ரைச்சஸ் என்னவா இருக்குதுன்னு சொன்னா அந்த சன் ரைஸா இருக்குது. எங்க சன் செட்ல சன் ரைஸா இருக்குது. சன் செட் மவுண்டன்ல சன் என்ன இருக்குது, இப்போ சன் ரைஸா இருக்குது, சூரிய உதயம். இது சூரிய உதயம் மெசேஜ் கொடுத்துருக்காரா இல்லைங்களா. ஈஸ்டர் எங்க இருந்துச்சு, சன் செட் மவுண்டன்ல. புரிஞ்சா இல்லைங்களா. இப்போ அது என்ன வருதுன்னு சொன்னா மனவாட்டிக்கு அது அந்த ஆரோக்கியம் பெறுகிறதான அந்த ரேஸ் அதுல இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு புரியுதுங்களா. உங்களுக்கு அதுல இருந்து இந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றோம். ஆனா அவிசுவாசிகளுக்கு என்ன வருதுன்னு சொன்னா சூளையை போல ஃபர்னஸ் லைக் ஃபர்னஸா இருக்குது, சூளையை போல எரிகிறதா இருக்குது. இதெல்லாம் த்ரூ அவுட் கர்த்தருடைய நாளா தான் இருக்குது. அப்ப இந்த ஜானு கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் இந்த முதலாவது சபை காலத்திலே கர்த்தருடைய நாளுக்குள்ள போகும்போது 7 விதமான மகிமை பார்க்கிறாரு. அது என்னவா இருக்குது, அது சபை காலங்கள் கிடையாதுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தவரா இருக்கிறார். எக்ஸ்பெஷலி அதோட ஸ்டார்டிங் என்ன இருக்குது 1963 இருக்குது. 63 இருந்து தொடங்கி அது டில் மில்லேனியம் வரைக்கும் போகுது. அந்த தொடர்ல அவர் அப்ப இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு. எப்ப எது வரைக்கும் இருக்கிறார், இல்ல வெறும் 1963 மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா 1967 சபை காலங்கள்ல அதோட ஒரு பகுதி மட்டும் டெம்பரரியா வெளிப்படுத்தினார். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. டெம்பரரியா என்ன பண்றாரு அவரு, அதுல வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா. 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஒரு பார்ட் அது இல்லைங்களா. இருபுறமும் கருக்குல பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அது ஒரு பார்ட். அது அக்கினி ஜுவாலை போல கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவர் சொல்லுகிறதாவது. புரியுதுங்களா உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து சபை காலம். ஆனா இதெல்லாம் சபை காலம் முடியும் போது சபை காலம் என்ன ஆச்சுங்க நமக்கு, எதை லவோதிக்கேயத்துல என்னங்க சபை காலத்துடைய முடிவுல நம்ம இன்னொரு வேற ஒருக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம்.
அது மனவாட்டியின் யுகம் இல்லைங்களா? நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்புல அதை பார்க்கலாம். நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? பிரைடேஜ்ல இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு ஏஞ்சலுக்காக நம்ம வெயிட் பண்ணல இல்லைங்களா? மணவாளன் யுகம் ஒரு யுகம் இருந்துச்சு இல்லைங்களா? அது என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நடுவுல இருந்த யுகம் அது இல்லைங்களா? மணவாளன் யுகம் அது புரிஞ்சா இல்லைங்களா? அது மணவாளன் என்ன பண்ணாருங்க? அந்த நியாய பிரமாணத்துக்கு கிருபையை இணைக்கிற பாலம் பிரிட்ஜா இருந்தார். அதே போல இங்க நித்தியத்தை காலத்தை இணைக்கிறது என்னங்க? மணவாட்டி யுகமா இருக்குது இல்லைங்களா? பரலோகம் பூமி என்ன பண்ணிருக்கு? இப்போ சீல்ஸ் கீழே இணைக்கப்பட்டிருக்குது. இணைப்பு நடந்து கொண்டிருக்குது. இணைப்பு முடியல இப்போ. எனவே இப்ப அவர் மேகத்துல இறங்கி வரும்போது அவருடைய சிரசும் மயிரும் எவ்விதமா இருந்துச்சு? அது சுப்ரீம் அத்தாரிட்டியை பெற்றதா இருந்துச்சு. தானியேல் பார்த்தது அவரைதான். தானியேல் பார்த்தது அவரைதான். அதே போல எசேக்கியேல் பார்த்தது அவரைதான். பார்த்தாரா இல்லைங்களா? ஜான் பார்த்தது அவரைதான் இல்லைங்களா? பிரதர் மேடம் அவர்தான் சொன்னார், மேகத்துல அவர் தான் வந்தார். பிரதர் மேடம் அந்த கிராஜுவலான ரெவலேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்றதை குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய சிரசும் மயிரும் எவ்விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். அது எப்படி வெளிப்படுத்தல் 10ல அது என்ன வந்துச்சு? ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேல பூமியில நிற்கிறதா பாக்குறோம். 13வது அதிகாரத்துல இருக்கிற 2 மிருகங்களை 2 வல்லமைகளை என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது மிதிக்கிற காரியமா இருக்குது. எஸ்பெஷலி இன்னொரு காரியத்தை பார்த்தோம், ஆதியாகமத்தின் 3வது அதிகாரத்துல இருக்கிற அந்த கர்ஸை தூக்கி போடுறதா இருக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் மல்கியா 4:5 சொல்லப்பட்டது ஆதியாகமத்தின் 3வது அதிகாரத்துல இருக்கிற அந்த சாபம் தான் அது. பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்குன்னு சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல என்ன கர்ஸ்ன்னு சொல்லப்படுது. தமிழ்ல எனக்கு என்ன சொல்லப்படுது? சங்காரம். சங்காரம் பண்றது வாதை குறிச்சு சொல்லப்படுது. ஆனா கர்ஸ் என்றது சாபம். இந்த சாபம்னு சொன்னா மனித குலம் பெற்றுக்கொண்ட முதல் சாபம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பெற்றுக்கொண்டது. இந்த பூமி மேல விழுந்தது இல்லைங்களா? வசனம் சொல்லப்படுது பூமி சபிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு இல்லைங்க? சபிக்கப்படுதா இல்லைங்களா? அப்ப அந்த சாபத்தால் தாக்காதபடிக்குதான் எலியா தி ப்ராஃபட் அனுப்பப்பட்டார். பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்துக்கு திருப்புவானா இல்லைங்களா? அந்த என்ன வருதுன்னு சொன்னா அந்த சாபத்தை அது என்ன வருதுன்னு சொன்னா ஓவர் கம் பண்றதுக்கு மிதிக்கிறதுக்கு தான் யாரும் வந்ததுங்க? சர்ப்பத்தின் தலையை மிதிக்கிறத யாரும் வந்து இருக்குதுங்க? வல்லமையுள்ள தூதர். விசுவாசிக்கிறீங்களா? இவருடைய பாதங்களை குறிச்சு இருக்கிற காரியம் இல்லைங்களா? புரிஞ்சு? அவர் வலது கரத்துல இருக்கிற 7 நட்சத்திரம் அவர் எதை வச்சு நீ தாங்குறாரு? இவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்ன பண்ணுவேன்? உன்னை தாங்குவேன். இந்த நீதி என்னன்னு சொன்னா அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்திகள். ஏன்னா அவர் கையில என்ன இருக்குது? நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் மூலமா என்ன வெளிப்படுது? மெசேஜ் வெளிப்படுது. வெளிச்சம் மீன்ஸ் என்ன இருக்குது? காலத்தின் அந்தந்த காலத்துடைய செய்தி. அப்ப அந்த செய்தி தான் நீதியா இருக்குது. எதனால தாங்குற? நீதியின் வலது கரத்தினால. நீதின்றது எதுவா இருக்குன்னு சொன்னா ஏஜ் ஆஃப் த மெசேஜ் இல்லைங்களா? அந்த தாங்க தட் ஏஜ் மெசேஜ் தான் என்ன இருக்குங்க? தட் ஏஜ் ரைச்சஸ்னஸா இருக்குது. அந்த காலத்துடைய நீதியா இருக்குது. இப்ப தேவன் எது மூலமா தாங்குறாரு? அந்த கால செய்தி மூலமா நம்மளை தாங்குறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? ரெவலேஷன் புரிஞ்சுக்கணும். எகைன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு சொன்னா அவருடைய கண்கள் என்ன அக்கினி ஜுவாலைகளா இருக்குது. என்ன வருதுன்னு சொன்னா டிசைனிங் ஸ்பிரிட் இல்லைங்களா? அது ஜட்ஜ்மெண்டா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அது சாலமோனுக்கு எவ்விதமா இருந்துச்சு? அது ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். சாலமோன் என்னங்க? டிசைனரா இருந்தார் இல்லைங்களா? டிசைனிங் ஸ்பிரிட் அவருக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் என்ன பண்ண முடிச்சு? ஒரு நாள்ல 2 சர்ச்சஸ் அதுக்கு முன்னாடி சாலமோனுக்கு முன்னாடி வந்துச்சு. அதனாலதான் பதமான மெசேஜ் கொடுத்திருக்காரு, சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் இல்லைங்களா? கிரேட்டர் தென் சாலமோன் இஸ் ஹியர். இங்க இருக்கிறார். சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அவர் தான் என்ன இருக்கிறார் இப்போ அப்படின்னு சொன்னா டிசைனிங் ஸ்பிரிட்டோட இருக்கிறார். அவர் கூட என்ன இருக்கு? டிசைனிங் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸ்வாட் இருக்குது இல்லைங்களா? ஓபன் ஸ்வாட் இருக்குது. தரக்கு என்னங்க? ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் அவர் கையில இருக்குது. அதனால அந்த சர்ச்சஸ் ரைட் கைண்ட் ஆஃப் சர்ச் எதுன்றத என்ன பண்ண முடியும்? அவரால டிசைன் பண்ண முடியுது இல்லைங்களா? புரிச்சா இல்லைங்களா? அதை குறிச்சு பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம். நம்ம இருவரும் கருக்குள்ள பட்டயத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதுதான் 6வது தோற்றம். 7வது உடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. இது மிகப்பெரிய டாபிக். இது அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பரப்பட்டதுன்றது பெரிய டாபிக். பெரிய ஒரு ஹியூஜ் டாபிக். அது எல்லா காரியத்தையும் குறிச்சு பார்க்கணும். கூடுபாடு வரைக்கும் ஒரு சில அவுட்லைன்ஸை மட்டும் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ன்ற டாபிக், 2 edged swordன்ற டாபிக் டோட்டலா ஒரு சீரியஸாவே எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆமே ஸ்வாட குறிச்சி இல்லைங்களா? ஸ்வாட குறிச்சி ஒரு சீரியஸாவே எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் ஒரு தொகுப்பு செய்தியாவே எடுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே நல்ல கவனிங்க சகோதர சகோதரி. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நான் காட்டுறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க திரும்ப. அவருடைய 7வது கடைசியான தோற்றம்.
அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆறாவதான அவருடைய தோற்றம் என்று தான் பொருள்படுத்தி கூறுகிறேன். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. அவருடைய சத்தம் வெள்ள இறைச்சலை போல இருந்தது. இன்னொரு விஷயத்த உங்களோட கூட இன்னைக்கு நான் முக்கியமா மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருடைய 7 விதமான தோற்றத்துல 5 தலைக்குரிய காரியமா இருக்குது, 2 சரீரத்துக்குரிய காரியமா இருக்குது. நீ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டுங்களா? 7 விஷயங்கள்ல 5 தலையை போக்கஸ் பண்ணி தலையிலிருந்து வெளிப்படுற பாகமா இருக்குது, 2 அவருடைய சரத்துல வெளிப்படுற பாகமா இருக்குது. இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு 1 உங்களுக்கு சொல்லுங்க, முதல் பாகம் எதுங்க? அவருடைய சரசமயிரும். 2வது என்னங்க? 2வது காரியம் அவருடைய கண்கள். பாக்குறமா இல்லைங்களா? அக்கினி ஜுவாலை போல். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில், அதுதான் 3வது அவருடைய சரீரத்துல உள்ளடக்கின காரியம். இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னங்க? அவருடைய சத்தம், பெருவெள்ளத்தின் இறைச்சல். இல்லைங்களா? அவருடைய கையில, அவருடைய வலது கையில 7 நட்சத்திரங்கள். இல்லைங்களா? 6வது என்னங்க? இப்ப நம்ம பாக்குற அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 7வது அவருடைய முகம் வல்லமையால் பிரகாசிக்கிற சூரியன். இப்ப நம்ம பார்த்த இந்த 2 காரியம், அவருடைய அவர் வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அது கரத்துல இருக்கிற காரியம். அதே போல பாதங்கள். இன்னொரு காரியம், கரத்தை குறிச்சு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இந்த கரம் 5 பாகத்தை உள்ளடக்கியதா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த 5 கரங்கள் 5 காரியங்கள் இருக்கும்போது தேவன் எப்பொழுதுமே சபையை கிரியை செய்யறதுக்கு 5-fold மினிஸ்ட்ரி மூலமா கிரியை செய்யறார். 5 is the number of grace. 5 is the number of grace ன்னு சொல்லப்படுது. அதே போல 5 போது சபைக்கு எப்பொழுதுமே ஊழியத்தின் தன்மைகளா இருக்குது, மினிஸ்ட்ரியுடைய தன்மையா இருக்குது. அப்ப என்ன காரியம்னு சொன்னா, இந்த 7 நட்சத்திரங்களும் 7 நட்சத்திரங்களுக்கு பின்பதாக இந்த 5 வகையான ஊழியத்தினூட வருது. ஏன்னா நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறதுல, இந்த 5-fold மினிஸ்ட்ரி என்ன பண்றதுலங்க, விசுவாசிக்கிறதுல. இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு காலத்துடைய செய்தி ஆளன் புறப்பட்டு போன பின்பதாக அந்த செய்தி அப்படியே போனதான் நினைக்கிறாங்க. அந்த செய்தி எப்படி போச்சுன்னு சொன்னா, கரத்தின் மூலமா கிரியை செஞ்சு அப்படின்னு சொன்னா 5-fold மினிஸ்ட்ரி மூலமா கிரியை செய்யுது. புரியுதுங்களா உங்களுக்கு? 5-fold பிரமாணம் சொல்றாரு. இனி எபிரேயர் சீரியஸ் சொல்றாரு, அவர் சபைய ஊழியங்கள், லோக்கல் சர்ச் மினிஸ்ட்ரிஸ் இருக்குதுன்ற. ஆமென். சரி, நான் அதுக்குள்ள போக கிடையாது, நல்லா கவனிங்க. அப்போ 2 விஷயங்கள் இருக்குது. அவருடைய பாதங்கள், 2வது அவருடைய கையில இருக்கிற நட்சத்திரங்கள். இது 2 விட்டு 5 காரியங்கள் அவருடைய தலையை போக்கஸ் பண்ற காரியமா இருக்குது. 1 அவருடைய சரசமயிரும், அவருடைய 2 அவருடைய கண்கள், 3 அவருடைய சத்தம், 4 அவருடைய அவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 5 என்ன இருக்குது? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். இந்த 5 விஷயம் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்களா, தலைக்கொள்ளுக்குரிய காரியமாக பார்க்கலாம். நோட் பண்றீங்களா? அது என்ன எதுக்குள்ள காரியமா இருக்குது? தலைக்குரிய காரியமா இருக்குது, தலைக்கல்லுக்குரிய காரியமா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம ஆல்ரெடி சிரசு மயிரம் பார்த்துட்டோம். அது தலைக்குரிய, அது வேற எந்த காலத்துக்கு பொருத்தப்பட முடியாது சபை காலங்கள்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? வேற எந்த காலத்துக்கு என்ன பண்ண முடியாது, பொருத்த முடியாது. கரெக்டா இந்த காலத்துலதான் அவர் என்ன நிக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரோட கண்கள் டிசைன் ஸ்பிரிட் ஆதியிலிருந்தே இருந்துச்சு. அது எஸ்பெஷலி தலை வெளிப்படும் போது அது அதிகமா இந்த காலத்துல வெளிப்பட்டிருக்குது. அந்த காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். பட் பேனமுடைய மினிஸ்ட்ரியில 2வது பார்ட் மினிஸ்ட்ரி, செகண்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி வரும்போது அது என்ன வருதுன்னா டிசைனிங் பார்ட்டா இருக்குது, டிசைனிங் ஸ்பிரிட்டா இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? இப்போ அது என்ன வருது? டிசைனிங் ஸ்பிரிட்ன்றது நல்லவரையும் தீயவரையும் பிரிச்சு பாக்குறதா இருக்குது. இல்லைங்களா உங்களுக்கு? மனுஷனை பார்க்காம அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை பார்த்து அவனோட இருதயத்தின் வகையறுத்தலா இருக்குது செகண்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி. இதுலயும் தலைக்கல் ஊழியத்துல தலையில இருக்கிற ஒரு பாகமா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, சாராளுக்கு கிட்ட வரும்போது மனுஷகுமாரனை வெளிப்படும் போது கூடாரம் தன்னுடைய முதுகு பக்கம் இருக்கும்போது கூடாரத்துக்கு பின்பதாக யார் இருக்கிறான்னு சொன்னா, கூடாரத்துக்குள்ள யார் இருக்கிறான்னு சொன்னா, யார் இருக்கிறா? சாராள், பிரைடு, மணவாட்டி கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு கூடாரம் இருக்குது இல்லைங்களா? இப்ப நமக்கு என்ன இருக்குது? பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி கூடாரத்துக்குள்ளதான். 10th மினிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. ஆமென். கூடாரத்துக்குள்ள நான் சந்திக்கிறேன். எங்கங்க? சாராளை எங்க சந்திச்சாரோ? கரெக்டா? சாராளை எங்க சந்திச்சா? மனுஷகுமாரனை வந்தாரா இல்லைங்களா? மனுஷகுமாரனை வந்தாரா இல்லையா? ஒரு காலத்துல பில்லர் ஆஃப் ஃபயரா இருந்தவர். அப்புறம் என்ன மாம்ச சரீரத்தை எடுத்துக்கிட்டு தன் தியாஃபினியோட கூட என்ன பண்ணாருங்க? கூடாரத்துக்கு கீழே வந்தார். அப்புறம் பிரன்ஹாம் அங்க இருந்தார்.
யார் இருந்ததுங்க? அப்ரஹாம் இருந்தார். கூடாரத்துக்குள்ள ஒரு டீம் இருக்குது, அங்க உன்னை அங்க சந்திப்புறான்றார். அப்ப கூடாரத்துக்குள்ள யார் இருந்தது? சாரா இருந்தார். இல்லைங்க, என்ன இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப சாரால என்ன பண்ணுங்க, ஒரு உற்பவ கால திட்டம் வரணும், ஒரு 28 வரணும். நான் உன்னை சந்திப்பேன், நான் திரும்ப வரேன், நாங்க உன்னை சந்திக்கிறேன். யாருங்க? ஐசக். இல்லைங்களா? ஐசக் எதுக்கு டைப்? ஐசக் இல்லங்க, ஐசக் டைப் ஆஃப் த அன்பு, லவ், அகாபே லவ், பிரமிட், தலைக்கல்லா. அப்ரஹாம் எதுக்கு அடையாளம்? விசுவாசம். ஐசக் எதுக்கு அடையாளம்? 22வது அதிகாரத்துல பாக்குறீங்களா? அப்ப 18வது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னாரு? நான் உற்பவ கால திட்டத்தில் என்ன பண்ணுவேன், நான் மறுபடியும் ஒன்னு வருவேன்னு சொல்ல. 22வது அதிகாரத்தை வாட்சிங் சொன்னா அப்ரஹாம் தேவன் என்ன பண்ணாங்க? சாராளுக்கு சொன்னபடியே என்ன பண்ணாருங்க? தமிழ்ல வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கும் போது என்ன, அவர் என்ன சந்தித்தார் இருக்குது, விசிட் பண்ணார் இருக்குது. எப்படின்னு சொன்னா பிரமிட், அன்பா, ஐசக்கா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப அது டிசைனிங் ஸ்பிரிட். அது என்ன இருக்குது? கண்களா இருக்குது. அதுக்கப்புறம் வாய், பேர் இறைச்சல், அது ஜட்ஜ்மெண்டா இருக்குது. இல்லைங்களா உங்களுக்கு? அது பெருவெள்ளத்து இறைச்சல். அது நோவா காலத்துல தீர்க்கதரிசி அதுக்கு பொறுத்துறாரு. இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், நான் அந்த விஷயத்த சொன்னேன். நோவா காலத்துல எப்படி ஒரே தண்ணீர் என்ன பண்ணுச்சு? ஒரு கூட்டத்தை நியாய தீர்ப்புகளா, ஒரு கூட்டத்தை ரட்சிப்புகளை கொண்டு வந்துச்சோ, இன்னைக்கு என்ன பண்ண, மனவாட்டி மூலமா பேசி கொண்டிருக்கிற சத்தம் என்ன சத்தமா இருக்கு? இடி முழக்க சத்தம். அது அந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு டீம் என்ன பண்ணுதுங்க, கொண்டு போகுது. ஒரு டீம் ரட்சிப்புகளை கொண்டு போகுது. இன்னும் எஸ்பெஷலி சொல்லும்போது தேர்ட் புல் மெசேஜ். தேர்ட் புல்குள்ள 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட், இன்னொன்னுங்க ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், மூணாவது என்னங்க preaching to eternal last. கரெக்ட்டுங்களா? preaching to. அப்போ நாம என்னங்க இதே ஸ்போக்கன் வேர்டை எடுத்துக்கின்னு ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட் எடுத்துக்கின்னு ப்ரீச் பண்றோம். அது ஒரு டீமுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆக அமையுது. புரியுதா? ஒரு டீமுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆக அமையுது. முடிஞ்சிங்களா? முடிஞ்சா இப்ப 4வது தான் பாக்குறோம். என்ன இருக்குது? 2 edged sword இருக்குது. 2 edged sword இருக்குது. அதுவும் தலைக்கல்லுக்குரிய பாகமாவே பாக்குறோம். இன்னைக்கு சரீரம் தலையோட கூட இணைக்கப்படும் போது முழுசா இதெல்லாம் காட்சிக்குள்ள வருது. ஆமென். நம்ம பார்க்கலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? முக்கியமான விஷயம். ஆமென். நல்லா கவனிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நான் போட்டு தரேன். இந்த விஷயத்துல நீங்க எல்லா விஷயத்துக்கு பொருத்தி பார்க்க முடியும் அதுல. ஆமென். பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டம் என்பது வேதாகமத்தை குறிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அதை பற்றி அறிந்து கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக எபிரேயர் 4:2 எடுத்துக்கொள்வோம். இது பிஃபோர் சீல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ரெவலேஷன். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ரெவலேஷன் எப்பொழுது ப்ரோக்ரஸிவ் ஆகும், ஒரு ப்ரோக்ரஷன் இருக்கும். ரெவலேஷன் எப்பொழுது என்ன இருக்குங்க? ப்ரோக்ரஷன் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ப்ரோக்ரஷன் என்னன்னாங்க, நீங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வருதா? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்னங்க, உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு சேரும்போது எவ்வளவு வளர்ந்துருக்கிறான்றத காட்டுறது. அந்த ஷீட்டை பார்க்கும்போது எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்க, திட்டுறீங்க, அந்த ஷீட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளையுடைய வளர்ச்சியை காட்டுது. அதே போல ரெவலேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குன்னு ரெவலேஷன்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டைன்றது அந்த ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷனை வாசிக்கணும் நீங்க. ஆமென். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. எஸ்பெஷலி இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அவரோட வாயின்றது அந்த பிரைடா இருக்குது. அகைன் நீங்க மறந்துடவே கூடாது, அது பிரைட். அவர் 7 நட்சத்திரங்கள் மனவாட்டியில நின்று கொண்டிருக்கிறார் சொல்லப்படுது. அந்த தலை சரீரத்தோடு இணைக்கப்படுவது. சரீரத்தின் பாகம் என்னவா இருக்குது? புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ இங்க வாசிக்கும் போது எபிரேயர் 4 கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் பார்க்க கருக்கானதையும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாயும் இல்லைங்களா மனித இருதயத்தின் ரகசியங்களை யோசனைகளை வகையா இருக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது எபிரேயர் 4. இது என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். முதலாவது வருகையில பார்க்கும்போது அந்த வார்த்தை வெளிப்பட்டது, அந்த லோகஸ் வெளிப்படுது. அந்த லோகஸ் எங்க வெளிப்படுச்சு? தேவனுடைய சிந்தையிலிருந்து வெளிப்பட்டு மாம்சத்துல வந்துச்சு. மனுஷா இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் கமிங். அதனாலதான் மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்தபடியால் ஒருவரும் மற்றவரை குறித்து என்ன பண்ண முடியல அவருக்கு.
சொல்ல வேண்டியது இல்லாம தேவையில்லாம இருந்துச்சு. நான் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், மெல்கிசேதேக்கை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவர் டைரக்டா சிந்தையில இருந்து என்ன வெளிப்பட்டார்? வார்த்தையா வெளிப்பட்டார். தியாபினியுடைய அறிமுகத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம சிந்தையில எப்படி வெளிப்பட்டிருக்கோம்? மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் லோகாஸ், அவரு நம்ம பார்த்தோமா இல்லையா? நீங்க கேட்டீங்களா? அந்த மெசேஜ் கேட்டீங்களா? தியாபினில நம்ம பார்த்தோம். ஏன் ஜீசஸ்க்கு நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சிந்தையில இருந்து தியாபினி டு வேர்ட், சரி இது பாடி ஃபிளஷ். நாம என்ன இருக்கிறோம்? மைண்ட் டு ஃபிளஷ், ஃபிளஷ் டு தியாபினி. நம் தியாபினி ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா போகும்போது எல்லாமே ஓபன் ஆகும். ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா போக்குறதுன்னு சொன்னா 7 சீல்ஸ் ரெவலேஷன். பிளான் புரியுதா உங்களுக்கு? 7 சீல்ஸ் ரெவலேஷன், ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா அப்படின்னா என்னங்க? அம்னீஷியா என்ன? ஏன்னா தெரியாத மாதிரி பாக்குறீங்க. அம்னீஷியா என்னங்க? மறதி நோய், அது ஒரு டிசார்டர். அது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லாவே இருந்தேன், எனக்குள்ள இருக்கிற மெமரிஸ் எல்லாம் என்ன ஆச்சு? மறந்துடுச்சு இல்லைங்களா? என் மெமரிஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? மூளையில எங்க ஸ்டோர் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இங்க கிடையாது, பின்பாகத்துல. நானும் கூட தேவனுடைய பின்பாகத்துல இருந்தேன். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப பைபிளை நீங்க எடுத்தீங்களா கூட மிஸ்ட்ரியே பின்பாகத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யூத பைபிளை நீங்க வாசிக்கும் போது எங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பின்னாடி இருந்து படிப்பீங்க. மிஸ்ட்ரி அங்கதான் இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? பின்பாகத்துல நீங்க சீல்ஸ் புக் எடுத்தாலும் 7 சீல்ஸ் பின்னாடி இருந்து வருது. பின்பாகத்துல மிஸ்ட்ரி ஓபன் ஆகும். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க, பின்பாகத்துல மிஸ்ட்ரி என்ன ஆகுது? ஓபன் ஆகுது. இப்போ லோகோஸ் வெளிப்பட்டு மாம்சமாய் வந்துச்சு எங்க? ஃபர்ஸ்ட் கமிங்ல. இப்போ நம்ம செகண்ட் கமிங்ல பாக்குறோம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அந்த செகண்ட் கமிங்கா இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அது கர்த்தருடைய நாள். நான் கொஸ்டின் போட்டே போயினே இருக்கிறேன், நீங்க ரெவலேஷனை கேட்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். இங்க என்ன போடப்படுதுங்க? பிரே உங்களுக்கு முன்னாடி போடப்படுது. பிரேன்னா என்னங்க? இறை. நீங்க கழுகுகளா இருக்கிறீங்க. பிரே எங்கிருந்தே வருது, இறை வந்துட்டு இருக்குது, ஃபிளஷ் வந்துட்டே இருக்குது. ஃபிளஷ் என்ன பண்ணும்? நீங்க ஈகிள்ஸா இருந்தா கேட்ச் பண்ணும். நீங்க சில இடத்துக்கு நான் போகும்போது எங்க என்ன கிடையாது, ஈகிள்ஸை நான் பார்க்க முடியாது. என்ன பண்ணுங்க? அமைதியா உட்காந்துட்டே இருக்கும், கேட்சே பண்ணாது. இங்க பிரே ஃபாஸ்டா என்ன பண்றது? இறை போயிட்டே இருக்கும்போது அதை கேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ண கூடாதுங்க? சோம்பல் அடைய கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எதை மேட்ச் பண்ற புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் கமிங் கிடையாது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ன்றது ஃபர்ஸ்ட் கமிங் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் கமிங்ன்றது என்னங்க? ஜீசஸ் மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆமென். ஏன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? இருதயங்களை யோசனை வகை இருக்கிறதா இருந்துச்சு. ஆவியும் கணுக்களை ஊனை பிரிச்சுது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? அவர் முன்னாடி ஒரு ஸ்திரீ வரும்போது, அவர் ஸ்திரியை குற்றச்சாட்ட வரும்போது ஜட்ஜ்மெண்ட் குடிச்சு, இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சீட்டை கொண்டுச்சு. நான் அதனால இந்த புல்பிட்ட ஜட்ஜ்மெண்ட் சீட் மாதிரி பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு மெசேஜ் கொடுக்குறாரு. மனுஷன் கிடையாது, தேவன் என்ன பண்றாருங்க? கிரியை செய்யறாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கொண்டீங்க. இப்ப இது செகண்ட் கமிங், இது ஃபர்ஸ்ட் கமிங் கிடையாது. இப்ப செகண்ட் கமிங் வரும்போது இங்க தேவன் என்ன பண்றாரு? என்மாஃப்ட் ஆகுறாரு. இங்க என்ன வர்றாரு? என்மாஃபிங் என்ன அர்த்தம்? தோற்றத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். இப்ப தேவன் எந்த தோற்றத்தில் இருக்கிறாரு? பிரைட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அப்போ பிரைட் மூலமா அவ வாயில் மூலமா என்ன வருங்க? அந்த இருபுறம் கருக்குள்ள பட்ட வெளிப்படுது. புரிஞ்சுங்களா? நான் பாருங்க, எகைன் நான் ப்ரோக்ரசிவா எடுத்துட்டு போறேன் பாருங்க. பிரதமர் சொல்றாரு, இந்த பிரதமர் எடுத்துக்கின்னு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துக்கு இணைக்கிறார். நிறைய விஷயங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. 19வது அதிகாரத்தை இணைக்கிறார். 4வது அதிகாரத்தை வச்சு 19வது அதிகாரத்தை இணைக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அதிலிருந்து ஒன்றை குறித்து நான் சிந்திக்க நேரிட்டது. பிரதமர் அதை எடுத்துக்கின்னு எதை சிந்திக்கிறார்னா, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை சிந்திக்கிறார். எங்க ஜாயிண்ட் எடுக்கிறாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டதுன்றத எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தோட வாட்சி எடுத்து வாசிக்கும் போது, அவர் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல இருக்கிற 16ஆம் வசனத்துல இருக்கிற அவர் வெள்ளை குதிரை மேல ஏறி வருகிறவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது இல்லைங்களா? அவருடைய எதிரிகள் அவருடைய வாயில புறப்படுகிற பட்டயத்தை என்ன பண்ணாங்க? கொல்லப்படுறான். பாக்குறீங்களா இல்லையா? வாசிச்சிருக்கீங்களா? ரெவலேஷன் 19ல அவர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அவருடைய தலையில அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருடைய பின்னாடி வெண் வஸ்திரம் தரித்து புறப்பட்டாங்க.
அவ்வளவு வெண் குதிரைகளை புறப்பட்டாங்களா இல்லைங்களா? ஒரு டீம் புறப்படுதா இல்லைங்களா? அது செகண்ட் கமிங்கா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? பாருங்க அது கீழே மேடம் எதை சிந்திக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, வெண்ணை மீண்டு வருகிறது, அது நியாய தீர்ப்பு. வெண்ணை மீண்டு வருகிறது, அது நியாய தீர்ப்பு. மேடம் எடுத்துன்னு போய் எங்க பொறுத்துறாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துக்கு அவர் பொறுத்துல, 63 பொறுத்துல. நான் எங்க வாசிக்கிறேன்னு சொன்னா பிஃபோர் சீல்ஸ் வாசிச்சிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல இருக்கிற அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை 19 அதிகாரத்துல இருக்கிற காரியத்தோட படுத்துறாரு. அப்படின்னு சொன்னா 19 அதிகாரத்துல இருக்கிற காரியம் எதுன்னு சொன்னா 1000 அரசாட்சிக்கு மனவாட்டியோடு கூட வருகிற அந்த காரியம், அந்த வருகை. புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? நான் ப்ரோக்ரசிவ காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் வந்து வெள்ளை குதிரை மேல வர்றது என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அவரு என்னங்க, அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு. கிரீடங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ற ராஜாவுக்கு அடையாளமா இருக்கு. புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ அவரு கூட வெண்வஸ்திரம் தரித்தவர்களா புறப்பட்டு வராங்க. அப்படின்னு சொன்னா மில்லினியம் வர்ற டீமை குறிச்சு சொல்லப்படுதா இல்லையா? ஆனா இது பிஃபோர் சீல்ஸ். பிஃபோர். ஆனா இந்த கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் அப்படின்ற காரியம் மேடம் இது வரைக்கும் எடுத்துட்டு போய் வெளிப்படுத்தல் 19 போத்துறார். ஆனா இதுக்கு முன்பதாகவே அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் வந்து பிஃபோர் சீல்ஸ், சாரி பிஃபோர் மில்லினியமுக்கு முன்னாடி அவரு வெள்ளை குதிரை மேல ஏறி வருகிறவரா இல்ல எகைன் இதுக்கு முன்பதாக வெள்ளை குதிரை மேல ஏறி வருகிறவர் வர இருக்கிறார். அதான் மிஸ்ட்ரி. நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்ட இருக்கிற மிஸ்ட்ரி அதான். ரொம்ப கவனிங்க. அதனாலதான் சொன்னேன் இது ஷார்ட்டா எடுக்க முடியாது இந்த பாயிண்ட். மேடம் இது வரைக்கும் எங்க பேசுறாரு? நான் தான் வாட்சி காட்டினேன் உங்களுக்கு. மேடம் நோட்ஸ் தான். நான் என்னோட சுய நோட்ஸ் வாசிக்கவே இல்லை, என்னோட சுய இன்டர்பிரேஷன் கொடுக்கல. மேடம் என்னங்க 61ல பேசும்போது அந்த 1 அதிகாரத்துல இருக்காரு காரியத்தை 19 அதிகாரத்துக்கு பொறுத்துறாரா இல்லையா? அப்போ இதை எடுத்து நம்ம எங்க பொருத்த வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னா, சீல்ஸ் ஓபன் ஆகலன்னு சொன்னா அவரு டினாமினேஷன் கூட பொருத்துவான் இந்த காரியத்தை. டினாமினேஷன் கூட புரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தை. டினாமினேஷன் கூட என்ன அவனுக்கு தெரியும். அவரோட வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லும் போது என்னவா இருக்கு? வெளிப்படுத்தல் 19 அதிகாரமா இருக்குது. ஆனா இது சீல்ஸ்க்கு முன்னாடி, சீல்ஸ்க்கு அப்புறம் வேற காட்சியே வேற. சீல்ஸ்க்கு என்னங்க, சீல்ஸ்க்கு அப்புறம் காட்சியே வேற. சீல்ஸ்க்கு வரும்போது அவர் எப்படி வந்தார்? மேகத்துல வந்தாரா? வெளிப்படுத்தல் 1 வெளிப்படுத்தல் 10 சொல்லி நமக்கு தெரியாது சீல்ஸ்க்கு முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? புடிச்சீங்களா? புடிச்சீங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் பத்மோஸ் விஷயம்ல 1961ல பிரீச் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதுல வர்ற அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்ன்றது அது ஜட்ஜ்மெண்டா இருக்குதுன்னு அங்கே சொல்லிட்டாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்க வருதுன்னு சொன்னா அவர் எங்க மேகத்துல என்னங்க அது மனவாட்டியும் மனவாளனா இறங்கி வர்ற அந்த காரியத்துக்கு சொன்னார். 2வது வருகையுடைய கடைசி பகுதிக்கு சொன்னார். ஆனா 2வது வருகை 1963 நடந்தது அப்படின்றது சீல்ஸ் ஓபன் ஆகும் போது நமக்கு தெரிஞ்சு. அப்போ இருவரும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்படுறதுன்றது 1963 நடந்திருக்குமா? நடந்திருக்க கூடாதா? புரியுதுங்களா? ரெவலேஷன் புரிஞ்சுங்களா? ரெவலேஷன் அது எங்க இல்லைங்க, அது பார்ஷியலா நடந்துட்டே இருக்குது. உலகம் பார்க்கறதுக்கு என்னங்க, உலகம் எங்க பார்த்துட்டு இருக்குது நோக்கியது. அவரு இதோ வேகத்தினோட வருகிறார், கண்கள் யாவும் காணும், அவருடைய குத்தினோட காண்பார்கள், அதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பதாகவே அவர் இங்க வேகத்துல என்னங்க ஜட்ஜா வந்திருக்கிறார். புரிஞ்சா இல்லைங்களா? இதான் ரெவலேஷன். பாருங்க அது கீழே இங்க பிரதமர் தான் சொல்றாரு. அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டு சென்றது? வெள்ளை குதிரை மேல் செல்கிறவராய். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் என்று நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரம் பிரதமர் மாத்தி சொல்றார். 6ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரை மேல் ஏறி போகிறவன் இருந்தான். அவரிடத்துல ஒரு வில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். இது பிரதமர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிறவனையோ பொருத்தி காட்டுறாரு. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. அவருடைய வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. அது அவருடைய வார்த்தையாகும். நல்லா கவனிக்கிறீங்களா? அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் அவருடைய வார்த்தையாகும். அப்ப அவர்ன்றது யாரு? இங்க அதான் விஷயம். அவருடைய வார்த்தைன்றது லோகஸ் இல்லைங்களா? இல்லைங்களா? அவர்ன்றது தான் இங்க மிஸ்ட்ரி. அது சீல்ஸ்க்கு அப்புறம் வெளிப்பட்ட மிஸ்ட்ரி.
அதான் மனவாட்டி. புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? பாருங்க அது கீழே. எல்லா ஜாதிகளையும் கருக்குள்ள பட்டயமாகி அவருடைய வார்த்தையினாலே எல்லா ஜாதிகளையும் அவருடைய பாதத்தின் கீழ் நசுக்கி போடுவார். இது பாதங்கள்ல இருக்கிற வெண்கலம். இவ்வசனத்தை நாம் படிக்கையில் என்ன நேரிட்டது என்பதை கவனிங்கள். அவருடைய வாயில் இருவரும் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த நபரின் வார்த்தை வாயிலிருந்து என்ன புறப்பட்டு சென்றது? தேவனுடைய வார்த்தை. இது இருவரும் கருக்குள்ள பட்டயமாகும். அது என்ன செய்து கொண்டிருந்தது? இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. சதையையும் ரத்தத்தின் உயிரணுக்களையும் எலும்பினில் இருக்கிற கணுக்களையும் மூனையும் ஆழமாய் ஊரிடி பாரிந்து அதற்கு ஆழமாக உள்ளே கடந்து சென்று இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையானதை செய்கிறது. இது பிஃபோர் சீல்ஸ். புரிஞ்சா இல்லைங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? என்ன வேற கடத்துக்கு போகணும். ஆமென். பாருங்க இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. பிரதர் மேடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க இது கீழே பிரதர் மேடம் ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். இது ஃபர்ஸ்ட் கமிங். சரி, செகண்ட் கமிங். இப்போ தேவனுடைய வார்த்தையானவர் தமது நமக்குள் வாசம் பண்ணினார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கமிங் கிடையாது, செகண்ட் கமிங். தேவனுடைய வார்த்தையானது தமது சபையின் மத்தியில் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய கையில் இருக்கிற தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். தேவன் தமது சபையை நம்பி இருக்கிறார். தேவன் தாமே இந்த சுசேஷ வலையை மரித்துக் கொண்டிருக்கிற பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களினால் நிறைந்திருக்கிற இவ்வுலகின் மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இக்காலத்தில் உள்ள நம்மை சார்ந்திருக்கிறார். சபை காலங்கள், சபை காலங்களை குறித்து பேசுறார். ஆமென். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு கிராஜுவலா புரிஞ்சுக்கிட்டே வாங்க அந்த காரியத்தை. பாருங்க, முக்கியமான பாகத்துக்கு மட்டும் வரேன். பாருங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு சென்ற இருவரும் கருக்குள்ள பட்டயமானது புறஜாதிகளை விழிப்படைய செய்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையா இருந்தது. வார்த்தை வெளிப்பட்டது. பாருங்கள், 1961 சொல்றாரு, இந்நாட்களில் ஒன்றுல ஏதோ சம்பவிக்கணும் அப்படின்னா வார்த்தை வெளிப்படணும்ன்ற. 1961 பிரதமர் இந்த காரியத்தை பேசுறேன். புரிஞ்சா உங்களுக்கு? 1961 பிரதமர் சொல்றாரு, 7 சபை காலங்கள்லாம் அவர் நம்மள நம்பி வந்தாரு. என்ன பண்ணாரு? பேசினாரு. மாம்சமா வெளிப்பட்டுச்சு. இன்னொன்னு மனுஷகுமாரோட ஊழியமும் பிரதமர் மினிஸ்ட்ரி மூலம் வெளிப்பட்டுச்சு. மனுஷகுமாரன்றது அது என்ன, ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம். அது புரிஞ்சா இல்லைங்களா? மனுஷகுமாரன்றது என்னங்க? தேவன் ஒரு மாம்சத்துக்குள்ளது வெளிப்படுறதுதான். புரிதா இல்லைங்களா? புரிஞ்சா? அது நடந்துச்சா? பிரதமருக்குள்ள நடந்துச்சா? ஆனா அப்பே சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவருடைய வாய் கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன பண்ணுங்க? அவருடைய வாயில புறப்பட செல்ற இருவரும் கருக்குள்ள பட்டயமானது புறஜாதிகளை விழிப்படைய செய்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவித்தாக வேண்டும். ஏதோ ஒண்ணு என்ன சம்பவிக்கணும் அப்படின்றதுதான் இங்க ட்விஸ்ட். இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவருடைய வார்த்தை என்ன பண்ணும்? என்ன நடக்கணும்? ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்? அவருடைய வார்த்தை வெளிப்பட்டு எங்கிருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வாயிலிருந்து வெளிப்படணும். அவருடைய வாய் எங்க இருக்குன்னா தலைப்பகுதியின் பாகமா இருக்குது. தலைங்கிறது சரீரத்தோட இணைக்கப்படும் போது அவருடைய வாயிலிருந்து அவருடைய சரீரத்திலிருந்து வார்த்தை வெளிப்படணும்னு சொல்றார். இந்நாட்களில் ஒன்றில் வெளிப்படணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பட்டயம் எதை குறிக்குது? எப்பொழுதுமே புரியுதா இல்லைங்களா? பட்டயம் வார்த்தையா இருக்குதா? உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குதா நான் பேசுறது? இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப பட்டயம் வார்த்தையா இருக்குது. இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதுக்கு முன்பதாக எங்க இருக்கணும்? சிந்தையில இருக்கணும். அப்போ அந்த சிந்தை தலை சரத்தோடு இணைக்கப்படும் போது இந்த வாயானது சிந்தையை வெளிப்படுத்துற பாகமா அமைதா? இப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னா இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகை இருக்கிறதா இருக்குது. இந்த வார்த்தை, இந்த பட்டயம் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை ஒரு காரியத்தை மட்டும் செய்ய கிடையாது. ஒரு காரியம் மட்டும். இப்போ நான் ப்ரோக்ரஷனுக்கு வரேன். நான் 1961 பிரதமர் என்ன
அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயத்துக்காக சொல்றாரு. க்ளோஸா வாட்ச் பண்றீங்களா? ஆம், அது தேவனுடைய வார்த்தை. நான் சொன்னா இல்லைங்களா, இங்க இருக்கா, இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும், சம்பவித்தாக வேண்டும். ஆம், தேவனுடைய வார்த்தை. என்ன சம்பவிக்கணும்? தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையா இருந்தது. ஒரு நாமம் வெளிப்படணும். ஒரு நாமம் எகைன் இது எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுங்க? மிக்ஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தை வெளிப்பட்டது பாருங்கள். உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள் இயேசு கூறினார். இங்க கீழே படிக்கும்போது உங்களுக்கு புரியும். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சபை காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் திரும்புவதற்கு முன்னர் சபைக்குள் தன்னுடைய இறுதியான கட்டளையை அவர் கொடுப்பதை அங்க பார்க்கிறோம். மார்க் 16 கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். பிரசங்கிங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அது என்னவா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு கீழே. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று அவர் தன் சபைக்கு கட்டளை கொடுத்தார். அது என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். வார்த்தைகளில் கூறினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியை செய்தல் என்பதாகத்தான் அது இருக்க வேண்டியதாய் உள்ளது. இங்க டிஃபரெண்டான விஷயம், டிஃபரெண்டான மிஸ்ட்ரிங் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் இயேசு கிறிஸ்து 16ஆம் அதிகாரத்துல விஷயம் சொன்னார். என்ன சொன்னாரு? 16ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன. இங்க பிரதமர் இங்க என்ன சொல்றாரு? 16ஆம் அதிகாரத்தை கோட் பண்ணி விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனான்னு சொல்லிட்டு கடைசியில விசுவாசிக்கிறவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளப்படுவன், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவன் சொல்லிட்டு இந்த உலகத்துல சுவிசேஷத்தை நம்ம நாங்க பிரசங்கின்னு சொன்னாரா இல்லையா? எப்படி பிரசங்கிக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாரு? விசுவாசிகளுக்கு பிரசங்கின்னு சொன்னாரு. சர்வ சிருஷ்டிக்கு பிரசங்கின்னு சொன்னாரு. விசுவாசிக்கு பிரசங்கின்னு சொல்லாரு. என்ன சொன்னாரு? அப்படின்னா நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு வருஷம் ஊழியம் பண்றீங்க, என்னைக்காவது ஒரு ஆடு கிட்ட, மாட்டுக்கிட்ட, மரத்துக்கிட்ட போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுக்கிறீங்களா? இது ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. நீங்க போய் எந்த டினாமினேஷன் கிட்ட கேளுங்க, இதுக்கு ஆன்சர் அவங்க கிட்ட கிடையாது. இங்க ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னைக்காவது வசனம் என்ன சொல்லுது? சர்வ சிருஷ்டின்னு சொன்ன என்ன? எல்லாமே. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்ம? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா வசனம் அவரோட கட்டளை என்ன? சர்வ சிருஷ்டிக்கும். இந்த சர்வ சிருஷ்டின்ற பாகம் நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட பாகமா இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான பாகம். சர்வ சிருஷ்டியோட பேசுற ஒரு காரியம் யாருடைய இருந்துச்சுன்னா ஆதாமு கிட்ட இருந்துச்சு. எப்ப நீங்க ஆதாமுடைய ஸ்டேட்டுக்கு வரீங்களோ அப்ப திரும்ப சர்வ சிருஷ்டிக்கு பிரீச் பண்ணுவீங்க. அந்த ஆதாமுடைய ஸ்டேட்டுக்கு பிரீச் பண்றதுக்கான அந்த லீட் எங்க இருக்குன்னா தேர்ட் புல்குள்ள இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப எகைன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். எகைன் நம்ம எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பிரதர் மேடம் என்ன சொன்னாரு? அது இந்த கடைசி நாட்களை வெளியாக வேண்டும் சொன்னார். 1961 ஆச்சு. 1962 வரும்போது 6 பேர் சொப்பனத்தோடையும் இவருக்கு ஒரு தர்ஷனம் பிளஸ் ஒரு சொப்பனம் வரும்போது மேற்கு நோக்கி போ சொன்னார். எதுக்கு? 7 சீல் மிஸ்ட்ரி ஓபன் ஆகும் போது இல்லைங்களா? ஓபன் ஆகணும்னு சொல்லப்பட்டுச்சா? இப்போ அவர் சாபினோக் பண்ணார். சொன்னார், போனாரா இல்லையா? எங்க போனாரு? லேமேன் மவுண்டன் சாபினோக் போனார். மேடம் சாபினோக் கேனியன் போகும்போது அங்க உட்கார்றாரு. மேடம் உட்காரும் போது அவருக்கு என்ன விழுந்துச்சுன்னு சொன்னா கரத்துல பட்டயம் விழுந்துச்சு. பட்டயம் விழும் போது என்ன சொல்லப்படுச்சு? இது ராஜாவின் பட்டயம் சொல்லப்படுச்சு. எந்த ராஜான்னு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 19 ராஜா இருக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆனா டினாமினேஷன் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு சொன்னா அவர் வரும்போதுன்னு புரிஞ்சுக்குது. ஆனா 1963ல அந்த பட்டயம் வந்துச்சு. மேஜிக்கா இருக்குதா? மேஜிக் கிடையாது, இது பாரடாக்ஸ். இது பாரடாக்ஸ் சொன்னா என்ன அர்த்தங்க? மேஜிக் அப்படின்றது பிசாசு பண்றது, தேவன் பண்றது பாரடாக்ஸ். பாரடாக்ஸ்ன்றது நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை. நம்ப முடியாது. பாரடாக்ஸ்ன்றது இந்த உலகத்துல இருக்கிற எந்த சயின்ஸ்க்கும் கட்டுப்படாதது. ஆமென். ஆனா டினாமினேஷனல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெவலேஷன்
என்ன பண்ணுங்க, அவரு எல்லாம் வெள்ள குதிரை மேல புடிச்சுக்கின்னு என்ன பண்ணுவாரு, பட்டயத்தோட வருவாருன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ராஜாவுடைய பட்டயம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, இங்க 1963 சாபினோல இருக்கும்போது பிரதர் மேடம் கையில விழுந்துச்சு. நல்லா கவனிங்க, நான் சொல்றத க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த பட்டயம் அவர் கையில விழும்போது அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின் போது, இது 3ஆம் எழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சா? என்ன சொல்லப்பட்டுச்சு? இது தேர்ட் புல் சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? 7 தூதர்கள் வந்தாங்க. 1962 அந்த தூதர்கள் வரும்போது பெரிய இடி சத்தத்தை கேட்டு பிரதர் மேடம் என்ன அஷ்யூம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? என்ன பிரிசியூம் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? என்ன நினைச்சார் அவரு? 2 விஷயம் நினைச்சார். 3ஆம் எழுப்புன்னு நினைக்கல அவரு. நல்லா கவனிங்க, மெசேஜ் அதனால தான் கேட்கணும்னு நான் சொல்றேன். எவ்வளவு முறை நான் பிரீச் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. 2 விஷயம் நினைச்சார். ஒண்ணு, அது எனக்கு புதிய ஊழியமா இருக்கும், இல்லனா என்னோட மரணமா இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல தான் பிரதர் மேடம் திரும்ப எகைன் அரிசோனா போன பின்னாடியும் அவருக்கு கன்ஃபார்ம் பண்றதுதான் சாபினோ மலைக்கு போறாரா? எகைன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏன்னா வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு பிரதர் மேடம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றாரு, விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. எகைன் திரும்ப ஒருவேளை என்னோட மரணமா இருக்குமானால் என்ன பண்ணுவேன் நானு? யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னோட பைபிள் என்ன பண்றேன் நானு, இங்கே வச்சிடுறேன். என்ன பண்ணுவாங்க? யார் கண்டுபிடிப்பாங்க? ஜோசப் யாருக்கு அடையாளம்? ஜோசப் என்னங்க? பரிபூர்ணம். பிரதமருக்கு அப்புறம் யாரை எடுத்துட்டு போகணும் அந்த விஷயத்த? பரிபூர்ண பிரைட் எடுத்துட்டு போகணும். ஜோசப் நீங்க வெளிப்பட்டிருக்காரா? புரிஞ்சா இல்லைங்களா? எகைன் நான் பேசுறதெல்லாம் நீங்க பிடிக்கணும். இந்த ப்ரே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? எகைன் இப்ப பிரதமர் என்ன நினைச்சாரு? டெத் நினைச்சார். அது அவருடைய டெத் நினைச்சார், மரணம் நினைச்சார். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? அது மரணம் கிடையாது, என்னவா இருக்குது? ஊழியம், புதிய ஊழியமா இருக்குது. 7 தூதர்கள் 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்களா இல்லைங்களா? 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்களா? 7th ஏஞ்சலோட மினிஸ்ட்ரி என்ன? பிரதர் மேடம் சார் இஸ் இஸ் சைன் ஆஃப் தி எண்ட் டைம் மெசேஜை வாசிக்கும் போது அதுல எந்த வசனத்தை வாட்சி படிக்க ஸ்டார்ட் பண்றது தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறார். இந்த வசனத்தை வாசிச்சு தான் பிரதர் மேடம் என்ன சொல்றாரு? இப்ப எப்பொழுதுமே ஒரு செய்தி வாசிக்கும் போது, செய்தி வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கும் அந்த தலைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். புரிஞ்சா இல்லைங்களா? க்ளோஸ் வாட்ச் பண்றீங்களா நான் சொல்றேன். இப்ப பிரதர் மேடம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறார். வாசிட்டு சார் இஸ் த சைன் ஆஃப் எண்ட் டைம், இஸ் இஸ் த சைன் ஆஃப் த எண்ட் டைம். ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா அப்படின்னா எது முடிவுனா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும். ஏன்னா அதுலதான் சொல்லப்படுது இனி காலம் செல்லாது, காலம் முடியுதுன்னு சொல்லி. இதை வாட்சிதான் என்ன தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, காலம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க. ஏன்னா 7ஆம் தூதனுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. என்ன இருக்குது? வெளிப்படுத்தல் 10:7 என்ன சொல்லுது சொன்னா 7 இடி முழக்கங்களை வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய மினிஸ்ட்ரி. ஏன்னா 4ஆம் வசனத்துல ஜான் என்ன பண்றாரு? இடிகளை எழுத போறார். முத்திரை கிடையாது, நல்லா கவனிக்கணும் நீங்க. வசந்த நல்லா கவனிக்கணும். முத்திரை இல்ல, இடிகளை எழுதணும்னு போறார். என்ன எழுதணும்னு போறாரு? இடி முழக்கங்களை எழுதணும்னு போறார். இல்லைங்களா? இல்லைங்க, புரியுதுங்களா? இல்லைங்களா? அந்த இடி முழக்கங்கள் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா அந்த 7 அந்த இந்த அவருடைய என்ன அவர் திறக்கப்பட்ட புஸ்தகத்துல இருந்து. இல்லைங்களா? திறக்கப்பட்ட புஸ்தகம் லாக் பண்ணும்போது அது முத்திரைகள், அது வெளிப்படும் போது தான் இருக்கிற மிஸ்ட்ரீஸ் தான் 7 இடிகள். புரிஞ்சா இல்லைங்களா? இதுதான் 7ஆம் தூதன் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்கள். புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ பிரதமர் அந்த செய்தி வாசிக்கிறார். எதுங்க? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் வாசி. அதுக்கு தலைப்பு என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம். சார் இஸ் திஸ் த சைன் ஆஃப் எண்ட் டைம்? ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா? கொஸ்டினோட வைக்கிறார். அவர் என்ன பண்ணல? ஆன்சர் இல்ல. அந்த செய்தி நீங்க வாட்சாலும் எங்க வாட்சாலும் இல்லைங்க, ஆன்சர் இல்ல. ஆன்சர் சபினோல தான் கிடைக்குது அவருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சபினோல தான் இருக்குது. ஏன்னா அவர் அந்த சொப்பனங்களையும் தர்ஷனங்களையும் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாரு? ஃபார்வர்ட் பண்றாரு, முன்னாடி போறாரு. எங்க போறாரு? மேற்கு நோக்கி, கோ வெஸ்ட். இல்லைங்களா? கோ வெஸ்ட் சைடு, மேற்கு நோக்கி போறாரு. புரியுதா இல்லைங்களா? அப்படி போகும்போது எகைன் கன்ஃபர்மேஷனுக்காக எங்க போறாரு அவரு? சாபினோ மவுண்டனுக்கு போகும்போது, சாபினோ கேனியனுக்கு போகும்போது, லேமன் மவுண்டன்ஸ்ல இருக்கிற சாபினோ கேனியன் அங்க பிரதானம் போறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? அங்க போயிட்டு வெயிட் பண்ணிருக்கும் போது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கும் போது என்ன சொல்லப்பட்டுச்சு அவருக்கு? அவர் கையில பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. விழுந்துச்சு. விழுந்த உடனே அவருக்கு எது ஞாபகம் வந்துச்சா? 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4 ஞாபகம் வந்துச்சான். எபிரேயர் 4 ஞாபகம் வந்துச்சான். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணும்
வேணாம் என்ன பண்ணாங்க, 2 வருஷம் படி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது திரும்ப வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை என்னங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறார். அப்ப அவருக்கு என்ன ஞாபகம் வருது, வெளிப்படுத்தல் 19 ஞாபகம் வருது. நான் இப்பதானே வாட்சி காட்டினேன், ஏன் அப்படி பாக்குறீங்க, இங்க பாருங்க அதான வாட்சி காட்டினேன். இது 61 பாருங்க. இருபுறமும் கற்புள்ள பட்டயம் என்பது வேதாகமத்தை குறிக்கும். அதை பற்றி அறிந்து கொள்ளத்தக்கதாக எபிரேயர் 4:2 எடுத்துக்கொள்வோம் சொன்னாரா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு போகணும் எபிரேயருக்கு, இல்லைங்களா? அதுதான் எக்ஸ்பிளனேஷன், அங்கதான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்ப பிரதானம் இதை நினைச்சிட்டே இருக்கும் போது அவருக்கு என்ன தோணுச்சுன்றதை இங்க சொல்றாரு. அப்படியே பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது, அதிலிருந்து ஒன்றை குறித்து நான் சிந்திக்க நேரிடுது, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு யோசிக்கிறார். 4ஆம் அதிகாரத்தை புரிஞ்சா இல்லைங்களா? 1ஆம் அதிகாரத்துடைய எக்ஸ்பிளனேஷன் 4ஆம் அதிகாரம். அந்த 4ஆம் அதிகாரத்தை நினைக்கும் போது மேடம் என்ன பண்றாரு, சிந்திக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வேத வாக்கியத்தை நான் எடுத்து இங்கே எழுதி வைத்துள்ளனோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அப்ப மேடம் எதை திங்க் பண்ணாரு, வெளிப்படுத்தல் 19 இருக்கிற அங்க ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வெண்குதிரை மேல ஏறி வருகிறவருடைய வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டுச்சு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வந்திருக்குது, அதுதான் வெளிப்படுத்தல் 4 அப்படின்னு சொல்லி 61 அவர் திங்க் பண்றாரா இல்லையா? மினிஸ்ட்ரி ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஆச்சா இல்லையா? இப்ப திரும்ப அவருடைய மினிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் வரும்போது, அவர் டவுட் வரும்போது, சாபினாவுக்கு போகும்போது ஒரு பட்டயம் விழுந்துச்சு அவர் கையில, விழுந்துச்சா இல்லையா? இப்ப மேடம் திரும்பமா எதை நினைக்கிறான்னு சொன்னா வெளிப்படுத்தல் 4 நினைக்கிறேன், சரி எபிரேயர் 4 நினைக்கிறார். இப்போ எபிரேயர் 4 நினைக்கும் போது 4 இயர்ஸ் முன்னாடி எதை நினைச்சு பார்த்தார் அவரு, வெளிப்படுத்தல் 19 நினைச்சார். அப்ப வெளிப்படுத்தல் 19 பாக்குற அந்த பட்டயம் இப்ப அவர் கையில இருக்குதே, புரிஞ்சா இல்லைங்களா? இருக்கிறீங்களா? புரிஞ்சா? வெளிப்படுத்தல் 19 நினைச்சார் ஆஃப் தி ரெவலேஷன்ல, இப்ப அந்த பட்டயம் எங்க வந்திருக்குது, கரத்துல இருக்குது. இப்ப அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, என்ன சொல்லப்பட்டுச்சு, இது 3ஆம் இழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. இது 5-6 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன 3ஆம் இழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. 5-6 வருடங்களுக்கு முன்பதாக என்ன 1963 இருக்கிற 6-7 வருஷம் முன்னாடி நாங்க 1955 மேடம் என்னங்க அவர் மினிஸ்ட்ரியுடைய தேர்ட் பேஸ் வருது. பரது வந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபுல். செகண்ட் பேஸ் என்னன்னா, செகண்ட் பேஸ் என்னன்னா பார்ட்ட சொல்றேன், பகுதிகளை சொல்றேன் உங்களுக்கு, பேஸ் 1 பேஸ் 2 சொல்லிட்டு, புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப தேர்ட் பேஸ் என்னங்க, தேர்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி, உரைக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி அப்ப வெளிப்படல. தேர்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி அவருக்கு என்னன்னு தெரியல, புரிஞ்சா இல்லைங்களா? இங்க பாருங்க, புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு போர் அடிக்குதா? நான் முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்தாதான், அதனாலதான் சொல்றேன் செய்தி வாசிக்காம இந்த மெசேஜ் எல்லாம் ப்ரீச் பண்ணா உங்களுக்கு புரியாது. 1955 என்ன சொல்றாரு, why people are toast about மெசேஜ் கொடுத்தாரா? ஏன் சில ஜனங்களால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், ஏன் சில ஜனங்களால் வெற்றியை காத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த மெசேஜை பார்க்கும்போது பார்த்தோமா இல்லையா? தேர்ட் புல்கான பிரதர் பேனருக்கு நாங்க விஷன் வருதா இல்லையா? என்ன விஷன்? 10th மினிஸ்ட்ரி வருது. 10th மினிஸ்ட்ரியில தான் அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நான் உன்னை அங்கே சந்திப்பேன். இது 3ஆம் இழுப்பு. இது ஒருவருக்கு என்ன பண்ணாத, எக்ஸ்பிளைன் பண்ணாத, ஒருவருக்கு என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணாது. அது யாருக்கும் அறிய மாட்டாங்க, ஒருவரும் அறிய மாட்டாங்க. அது கொஞ்சம் மேல கொண்டு போய் சொல்லப்பட்டுச்சு அவருக்கு. ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டு வர காரியமா இருந்துச்சு. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து கூடாரத்துக்குள்ள போற காரியமா இருந்துச்சு. இது எகைன் அந்த 3ஆம் இழுப்புன்னு சொல்லி மேடமுக்கு 1955 இருக்கிற அந்த விஷயம்ல சொல்லப்பட்டுச்சா இல்லையா? இப்போ எகைன் நடுவில் எங்கேயுமே 3ஆம் இழுப்பு அப்படின்னு சொல்லி எங்க சொல்லப்படல. 1962 வரும்போது சாபினால வரும்போது அவர் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெத்தான் சொல்லி அவர் என்ன கன்ஃபர்மேஷனுக்காக சாபினாக்கு போகும்போது அந்த ஸ்வாட் தேர்ட் புல்னு சொல்லப்பட்டுச்சு. ஸ்வாட் என்னவா இருக்குது, வெளிப்படுத்தல் 1 சொல்லப்படுறது இல்லைங்களா? அது எபிரேயர் 4. எகைன் 3 இயர்க்கு முன்னாடி நினைக்கும் போது என்ன நினைச்சார் அவரு, வெளிப்படுத்தல் 19 திங்க் பண்ணார். அவரோட வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ணார் இல்லைங்களா? இப்போ என்னவா இருக்குது, அவர் கையில இருக்கு, கையில இருக்குது. என்ன சொல்லப்பட்டுச்சு,
அந்த ராஜாவோட பட்டயம் சொல்லப்படுச்சு. இப்போ என்ன நினைக்கிறாரு, என்ன திங்க் பண்றாரு? 4 years முன்னாடி நம்ம என்ன திங்க் பண்ணோம்? நாளை திங்க் பண்ணோம். ஏன்னா நாலாதிகாரத்துல பார்க்கும்போது அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ராஜாவை கனெக்ட் ஆகுது. அந்த ராஜா வாயில இருந்து, ஏன்னா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்னங்க நாம இருந்துச்சு. அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருந்துச்சு. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவரு கூட ஒரு டீம் இருந்துச்சு. அவருடைய வாயில பட்டயம் பெறப்பட்டுச்சு. வெண் குதிரை மேல போனார். திங்க் பண்ணாரு. இப்போ இங்க இருக்கும் சாபினோல இருக்கும்போது அந்த ராஜாவுடைய பட்டயம். ஆமென். பட்டயம். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப அந்த ராஜாவுடைய பட்டயம், அந்த ராஜாவுடைய பட்டயம் சொல்லப்பட்டுச்சு. அந்த ராஜாவுடைய பட்டயம். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப தேர்ட் புல் சொல்லப்பட்டுச்சா இல்லைங்களா? இப்ப தேர்ட் புல் லேட்டர்லி என்ன பண்ணுதுங்க பிரதர் மேனம்க்கு? தேர்ட் புல் இப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அவருக்கு? தேர்ட் புல் சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? அது தேர்ட் புல். 7 வருஷத்துக்கு முன்னாடி அது யாருக்கும் சொல்லாத, அது கூடார தரிசனத்துல காண்பிக்கப்பட்டுச்சு. எங்க காண்பிக்கப்பட்டுச்சு? கூடார தரிசனத்துல. அது 3ஆம் இழுப்பு, ஒருவருக்கும் சொல்லாத காண்பிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு பட்டயத்தினால காண்பிக்கப்பட்டுச்சு. பட்டயம் என்பது எப்பொழுதுமே என்னவா இருக்குது? வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? எபிரேயர் 4ல சொல்லப்படுது. இப்ப அந்த பட்டயம் இங்க யார் கையில கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு செய்தியாளர் கையில கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சா இல்லைங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? எகன் இப்ப பாருங்க. இப்போ பிரதமர் சாபிடோல இந்த பட்டயம் கொடுக்கப்பட்ட பின்பதாக சரியா ஒரு மாசத்துக்குள்ளாக பிரதமர் வெளிப்படுச்சு 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்களா இல்லையா? ஜனவரி 4 என்ன பண்றாரு? சாபிடோக்கு போறாரு. பிப்ரவரி 28 7 ஏஞ்சல்ஸ் வராங்க. மார்ச் 7 to 8 என்ன பண்றாரு பிரதமர்? 7 ஏஞ்சல் கான்சலேஷனுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுறாரு. 7 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மெசேஜ் வேர்ட் என்ன இருக்குது? அதுதான் இது 3ஆம் இழுப்பு. இது யாருக்கும் என்ன பண்ணாத, சொல்லாத, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. இப்ப பிரதமர் என்ன பண்றாங்க? ஈச் ஏஞ்சல் ஈச் டே என்ன பண்றாங்க? மெசேஜ் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்ப எகைன் இப்ப அடுத்த பேஸ்க்குள்ள போகுது. நான் சொல்றேன் பாருங்க, முக்கியமான விஷயம். இப்போ பிரதர் மேடம் தேர்ட் புல்லுக்கு வரார். 7th சீலுக்கு வரார். 7th சீலுக்கு வரும்போது பிரதர் மேடம் என்ன பண்றாரு? 7th சீலை பத்தி பேசுறாரு. நான் எகைன் உங்களுக்கு சொன்னேன் 7th சீல் ஒரு வசனம் தான். அந்த 7th சீலை பத்தி பேசும்போது பிரதர் மேடம் என்ன எதை எடுத்து வராரு? 7வது முத்திரை 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் தான். அரை மணி நேரம் அமைதல் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற 7 இடி விளக்கங்களுக்கு பின்பதாக தான் அரை மணி நேரம் அமைதல் இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? 7 இடி விளக்குகளுக்கு பின்பதாக என்ன இருக்குது? அரை மணி நேரம் அமைதல் இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்களா? இதுதான் அவர் என்னங்க சாபினோல சொன்னதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சாபினோ போன நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேடம் திரும்ப எங்கேயும் சொல்றாரு இல்லைங்களா? இது 6-7 வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணாங்க? அந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரியை பத்தி அவர் பார்த்த விஷன்ஸா இருந்துச்சு இல்லைங்களா? மீட்டிங் விஷன் 1 விஷன் பாக்குறாரா? மீட்டிங்ல இருக்கிற விஷயம் பாக்குறாரா? எல்லாரும் ஆல்டர் கால் இல்லாம போறத குறிச்சு பாக்குறாரு இல்லையா? செகண்ட் புல்ல இருக்கிற டிஸ்பியூட், அது செகண்ட் புல்லுக்கு பின்னாடி இருக்கிற டிஸ்பியூட் அது இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுச்சு? அவருக்கு ஃபிஷிங்க பாக்குறாரு. ஃபிஷிங் இல்லைங்களா? ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ் அவர் என்ன பண்றாரு மேனம் பிடிக்கிற அந்த காரியத்தை. நான் again திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆமென். அப்புறம் என்ன சொல்லப்படுச்சு? அவருக்கு 10th மினிஸ்ட்ரி, தேர்ட் பேஸ்ல 10 மினிஸ்ட்ரி காணப்படுச்சு. இது again 7th சீல்ல பிரதர் மேனம் திரும்ப அதை சொல்றாரு. 7th தண்டர்ஸையும் 7th சீலையும் தேர்ட் புல்லையும் இணைக்கிறார். இணைக்கிறார் இல்லையா? தேர்ட் புல் 3 பாகங்களா இருக்குது. 7th சீல் 3 பாகங்களா இருக்குது இல்லையா? 6th சீல் 3 பாகங்களா இருக்குது. நாம ஆல் ஆஃப் 3 குறிச்சு பார்த்திருக்கிறோம். மிஸ்ட்ரீஸ் ஆஃப் 3 பார்த்திருக்கிறோமா இல்லையா? எப்போ பிரதர் மேனம் என்ன பண்றாரு? இந்த 3ஆம் இழுப்புல இருக்கிற 3 பாகங்களை குறிச்சு சொல்றாரு. ஏங்க லுக் அவே டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்தல்ல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த 3 பாகங்கள் என்ன? 1 ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், ஓபனிங் ஆஃப் த வேர்ட். வேர்ட் எப்பொழுதுமே எதை குறிக்குது? பட்டயம். புரிஞ்சா இல்லைங்களா? வேர்ட் எப்பொழுதும் எதை குறிக்குது? பட்டயம். சரி, பட்டயம் எப்பொழுதும் எதை குறிக்குது? திறக்கப்பட்ட வார்த்தையை குறிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப சாபிடோல ஒரு கையில பட்டயம் விழும்போது, நல்லா கவனிங்க, சாபிடோல ஒரு கரத்துல என்ன விழும்போது? பட்டயம் விழும்போது, பட்டயம் வார்த்தையை குறிக்கும் போது அது திறக்கப்பட்ட பட்டயமா இருக்குது.
இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப என்ன சொல்லப்படுச்சுன்னு சொன்னா 7 seals மிஸ்ட்ரியை குறிக்குது அது. அப்படின்னா பிரனாமுக்கு தேவன் என்ன இன்சிஸ்ட் பண்றாரு, பிரதமனுக்கு என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னு சொன்னா, இது உங்களுடைய முடிவு கிடையாது. 7 முத்திரைகளுடைய செய்திகள் வரப்போகுது, வார்த்தை வெளிப்பட போகுது. இது தேர்ட் புல். தேர்ட் புல்ல இருக்கிற ஒரு பாகம் தான் என்ன வருது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொன்னா 7 seals ஓப்பனிங், 7 seals மிஸ்ட்ரி. கரெக்டா? அதான வேர்ட். புரிஞ்சாங்க? அகைன் செகண்ட் பார்ட் என்ன அதுல? ஸ்போக்கன் என்னங்க? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையோட வெளிப்பாடு, வெளிப்படுதல், வெளிப்படுவது. ஆமென். அது செகண்ட் பார்ட். அது தேர்ட் பார்ட் என்ன? preaching to eternal lost, நித்தியமா இழக்கப்பட்டவர்களுக்கு preach பண்றது. இத பிரதமன் எங்க preach பண்றாரு? souls under the prison, இல்லீங்களா? இப்பொழுதுள்ள காவல் ஆத்மாக்கள், இல்லீங்களா? அப்ப அதுதான் என்ன இருக்குது, மூன்றாவது எழுப்பின் இரண்டாவது விஷயமா இருக்கு. புரிஞ்சா இல்லீங்களா? புரிஞ்சா? லுக் அவே டு ஜீசஸ்ல செகண்ட் பார்ட் பிரீச் பண்றார். என்ன செகண்ட் பார்ட்? என்ன செகண்ட் பார்ட்? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுவது. வார்த்தை திறக்கப்படுறது வேற, அது 7 seals மிஸ்ட்ரி. அதான் இந்த 7 முத்திரைகள். இதான் 7 முத்திரைகள், இல்லீங்களா? இதான் தேர்ட் புல்லுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். கரெக்ட்டா? புரிஞ்சா இல்லீங்களா? செகண்ட் பார்ட் தான் என்னவா இருக்குது? லுக் அவே டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்தல். அதெல்லாம் தீர்க்கதரிசி தனக்கு நடந்த அந்த 5 இன்சிடென்ட் மூலமா தேர்ட் புல்ல காட்டுறார். பிரதமனுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் என்ன நாம பார்த்திருக்கோம். 5 இன்சிடென்ட் என்ன? கில்ஃபிஷ் ரெசரக்ஷன், கரெக்ட்டா? அப்புறம் என்னங்க? ஸ்பில் கிரியேஷன். அதுக்கப்புறம் என்னங்க? அதுக்கப்புறம் என்னங்க? தேர்ட் ஒன் என்ன இருக்குது? ஹாட்டி ரைட் உடைய சன்ஸ் என்னங்க? அவங்க சால்வேஷன். அதுக்கப்புறம் ஃபோர்த் என்னங்க? காலரோட ஸ்டார்ம் என்னங்க? கட்டுப்படுறது. அஞ்சாவது என்ன? மேடாப்ராயுடைய டியூமர், கட்டி குணமாவது. இது மூலமா இது என்னவா இருக்குது? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், வார்த்தையின் மூலமாக இயற்கை கட்டுக்குள்ள வர்றது, வார்த்தை வெளிப்படுவது, வார்த்தை வெளிப்படுவது. இதுடைய தேர்ட் பேஸ், தேர்ட் புல்ல இருக்கிற மூன்றாவது பகுதி தான் என்ன இருக்குது? பிரீச்சிங் டு இட்டர்னல் லாஸ்ட், நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களுக்கு பிரீச் பண்றது. புரிஞ்சா இல்லைங்களா? இது வரைக்கும் இப்போ இந்த தேர்ட் புல் பிரதமன் என்ன பண்றாரு? அந்த தேர்ட் புல்ல இருக்கிற முதல் பாகம் தான் வார்த்தை வெளிப்படுவது. என்ன பண்ணுவது? கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க வாசிக்கிறேன், நீங்க filling the blanks போடணும். இப்ப நான் வாசிக்கிறேன், filling the blanks போடணும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு சென்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது புறஜாதிகளை விழிப்படைய செய்கிறது. விழிப்படைய செய்யறது என்ன செய்யுது? வழக்கமா இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான கருக்குள்ள பட்டயம் புறப்படுதுன்னு வெளிப்படுத்தல் 19 சொல்லுது. பிரதமன் அந்த வேர்டை யூஸ் பண்ணல, இங்க விழிப்படைய செய்து அப்படின்றார். விழிப்படைகிறது யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மத்தேயு 25 அதிகாரத்துல ஒரு நடுராத்திரி சத்தம் என்ன செய்யுதுன்னு சொன்னா விழிப்படை செய்தா. புறஜாதியிலிருந்து ஒரு கூட்ட மனவாட்டிய இந்த பட்டயம், எந்த பட்டயம்? வெளிப்படுத்தல் 19 வர்ற பட்டயம் கிடையாது. அந்த பட்டயம் என்ன செய்யுது சொன்னா நியாய தீர்ப்பது, வெட்டுமடிக்கு. ஆனா மேடம் என்ன செய்யற? விழிப்படை என்னங்க? ரெஸ்ட்ல இருந்து, ஸ்லீப்ல இருந்து அவங்களை என்ன ரெசரக்ட் பண்ணுது. அது புரிஞ்சா இல்லைங்களா? எது செஞ்சுன்னு சொன்னா, அதனாலதான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்ல 7 seal மிஸ்ட்ரி ஓபன் ஆகும் போது நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சு, எனக்குள்ள இருக்கிற வித்து வீரடைஞ்சு, ஜென்டைல் ஒரு டீம் என்னச்சு உயிரடைஞ்சு. பாருங்க பிரதமன், நான் கீழே வாசிக்கிறேன், கவனிங்க. இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். ஆம், தேவனுடைய வார்த்தை. இப்ப என்ன சொல்ற தீர்க்கதரிசி? அப்படின்னா மூன்றாய் இழுப்பு, இழுப்புல இருக்கிற முதல் பாகம். புரிஞ்சா இல்லைங்களா? அந்த முதல் பாகம் தான் என்னவா இருக்குது? ஓபனிங் ஆஃப் தி 7 seals. அந்த 7 seals தான் நம்மள என்ன பண்ணுச்சு? ஒரு வெளிப்பட செஞ்சா. புரிஞ்சா இல்லைங்களா? கர்த்தர் இறங்கி 3 விஷயத்தை செய்யறாரா? என்ன செய்யறாரு? ஷவுட் என்ன பண்ணுது? ஒரு கூட்ட ஜனங்களை, அதுதானங்க 7 seals மிஸ்ட்ரி. அதான 7 seals மிஸ்ட்ரி. அதன் முதல் வேலையை தானே செஞ்சிருக்குது. இப்போ அது வேர்டா
அது ஸ்வாடான அது எங்கிருந்து புறப்பட்டு வருது? அவரோட வாயில் இருந்தா. அவரோட வாயின்றது எங்கிருந்து இருக்குது? தலை பகுதியில இருந்து புறப்பட்டு வருது. அப்ப ஓப்பனிங் என்ற வேர்டுனா ஓப்பனிங் ஸ்வாட் இல்லீங்களா? உரையில இருந்து வெளிப்பட்ட கத்திக்கு அடையாளமா இருக்குதா? ஆமென். புரிஞ்சா இல்லீங்களா? எகைன் திரும்ப நீங்க நம்ம ஜாயின்ஸ் தான் நினைக்கிறோம். எகைன் ப்ராஃபட் எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? பசில்ஸ் போட்டு விட்டாரு. ஜிக்ஸாஸ் நமக்கு இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. பிரைட் இப்ப பண்ண வேண்டிய வேலை என்னங்க? நான் இணைச்சி மட்டும் தான் இருக்கிறேன். ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மூலமா இன்னைக்கு இருக்கிற அனாயிட்டட் பிரீச்சர்ஸ் அந்த வேலையை தான் செய்யறாங்க. அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ட்ரூ அனாயிட்டிங் அவங்க மட்டும் தான் இருக்குது. மத்த ஆட்கள் என்ன பண்ண முடியாது. ஜிக்ஸா பஸ்ல இணைக்க முடியாது. அவங்கள இணைக்கிறது வெளியில இருந்து கொண்டு புது பிக்சரை கொண்டு இணைக்க மாட்டாங்க. மேடம் பேசி இருக்கிற அந்த பாயிண்ட்ல தான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அவரோட வாய் யார்? அது அவரோட வாயின்றது என்னங்க? யாரு? ப்ராஃபட். அவரோட வாயின்றது ப்ராஃபட். அவருக்கு புறப்படுகிற வார்த்தை செவன் சீல்ஸ் மிஸ்ட்ரி. அவரோட வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியர்களை சேர்க்கும். அவரோட ஆவின்றது யாருங்க? பிரைட். அது புரியுதா இல்லைங்களா? செவன் என்னங்க? செவன் ஸ்பிரிட்ஸ். அது பிரைட். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க நீங்க. இப்போ நீங்க ஆன்சர் தெரியணும் உங்களுக்கு. இப்போ நான் அது திரும்ப அதே காரியத்தை வாசிக்கிறேன். நீங்க ஃபில்லிங் இன் தி பிளாங்க்ஸ் சொல்லணும். இப்போ இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். என்ன சம்பவிக்க வேண்டும்? கீழே பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சபை காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் திரும்புவதற்கு முன்னர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சபை காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் திரும்புவதற்கு முன்னர் சபைக்கு தன்னுடைய இறுதியான கட்டளை கொடுப்பதை இங்க பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியாக திரும்புவதை சொல்றாரு அவர். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அவர் தன் சபைக்கு கட்டளை கொடுத்தார். அது என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். என்ன சொன்னார்? யாருக்கு? சகல சிருஷ்டிக்கும். சகல சிருஷ்டிக்கும்ன்றது எதை குறிச்சு சொல்லப்படுது? சகல சிருஷ்டினா சிருஷ்டிக்கப்பட்டது பூமியில இருக்கிற விஷயம். இப்ப நீங்க சொல்லுங்க, வார்த்தை வெளிப்படும் போது, இப்ப வார்த்தை வெளிப்படும் என்ற ஒரு நாட்கள் அது நடக்கணும்னு சொல்றாரு. இப்போ வார்த்தை வெளிப்படுவதுன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம இவ்வளவு நேரத்துக்கு. தேர்ட் புல் பார்த்தோமா? புரிஞ்சா இல்லைங்களா? எகைன் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு. தேர்ட் புல் இருக்கிற ஒரு பாகம் என்ன? ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் இல்லைங்களா உங்களுக்கு? செகண்ட் பார்ட் என்னவா இருக்குது? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். இந்த ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்ணுதுன்னா வார்த்தையை சர்வ சிருஷ்டிக்கு கொண்டு போகுது. அப்படின்னா கில் ஃபிஷ் ரெசரெக்ட் பண்ணுது. ஸ்டாம் என்ன பண்ணுது? கட்டுக்குள்ள கொண்டு வருது. புரிஞ்சா இல்லைங்களா? ஸ்கிரில் என்ன பண்ணுதுங்க? ரெசரெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த புல் அதாவது முட்டுக்கால என்ன பண்ணுதுங்க? பேசுது. அந்த அனிபியோட பேசுது. மார்க் 16 இதுதான். மார்க் 16 இதுதான். புரிஞ்சா இல்லைங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்றது எங்க வருது? புரியுதுங்களா உங்களுக்கு? பிரதர் பேனம் என்ன சொல்றார்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வார்த்தைகளை கூறினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கிரியை செய்தல். எந்த வல்லமையினால் கிரியை செய்யறாங்க இன்னைக்கு? எந்த வல்லமையினால? சுய வல்லமையினால. நான் அங்க ஊழியம் பண்ணிடுறேன், இங்க ஊழியம் பண்ணிடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். பரிசுத்த ஆவி லிட்டரலா வரும்போது எப்படிங்க? அந்த ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் உரைக்கப்பட்ட வார்த்தை கொண்டு வரும்போது, நான் ஆல்ரெடி இந்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். மார்க் 16 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். அப்ப விசுவாசிக்கிறவன் அப்படின்னும் போது அந்த விசுவாசிக்குள்ள தேவன் தன்னை என்ன பண்றாரு? ஊற்றி கொள்ளும் போது இப்ப அது மூலமா என்ன பண்ணுதுங்க? இயற்கையோடு பேசுற காரியம் வருது. இயற்கைக்கு என்னங்க? சுவிசேஷத்தை சொல்றது. சுவிசேஷம்ன்றது என்னங்க? நான் திரும்ப போறேன். சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். காஸ்பல் மீன்ஸ் நான் எகைன் சொல்லியிருக்கேன். காஸ்பல் என்னங்க? இல்ல, காஸ்பல்னா நற்செய்தின்னு சொன்னேன். குட் நியூஸ் சொன்னோம். குட் நியூஸ் சொன்னோம். அதனாலதான் நம்ம மெசேஜ் எங்க? வில்லியம் பிரெனம் குட் நியூஸ் சொசைட்டி. இங்க இருந்தா குட் நியூஸ் வந்திருக்குது. என்ன குட் நியூஸ் இது? பவுல் சொல்றார், அது சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை பெற்றுக் கொள்றதுக்கு தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு.
சர்வ சிருஷ்டியும் கர்ப்ப வேதனைப்படுகிறது. சிருஷ்டிக்கு என்ன பண்ணு? சுவிசேஷத்தை பிரசங்கி. அப்படின்னா சிருஷ்டிக்கு குட் நியூஸ சொல்லு. நீ என்ன பண்ற? சிருஷ்டியே நீ நித்தியத்தை பெற்றுக்கொண்டாய். ஏன்னா நான் ஸ்தானத்துக்கு வந்துட்டேன். ஆமென். சகல சிருஷ்டியே என்ன பண்ணு? நீ கலிகூறு. உனக்கு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? நான் என் ஸ்தானத்துக்கு வந்துட்டேன். நான் ஆதாம் விழுந்து போன நிலையிலிருந்து ஆதாம் இங்க வந்திருக்கிறார். ஏவாளாகிய நான் என் மூல நிலைக்கு வந்தேன். உன் சிருஷ்டியே என் மேல இருக்கிற ஸ்தாபம் போச்சு. எதனால? தேர்ட் புல் மேல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் இதெல்லாம் இன்னைக்கு நைட் எல்லாம் பேசுவேன் அந்த விஷயத்தை குறித்து. ஆமென். நான் again சின்ன சின்ன காரியங்களை மட்டும் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். பிரதமர் என்ன சொல்றாரு? அது ஜட்ஜ்மெண்ட் என்றார். அந்த காரியத்துக்கு வரலாம் நம்ம. 7ஆம் முத்திரை. இப்பொழுது கவனியுங்கள். அக்கினி என்ன என்பதை அறிவோம். எங்க வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தை சொல்றாரு. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல அவருடைய வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் புறப்பட்ட அக்கினி புறப்பட்டு போய் தன்னுடைய எதிரிகளை பட்சித்ததுன்னு இருக்கும். மேடம் சொல்றாரு அக்கினி என்னவென்பதை நாம் அறிய வேண்டும். நான் சொல்லிட்டேன், திரும்ப வசந்த வாசிக்கமா சொல்லிட்டேன். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல இருக்கிறவருடைய வாயில இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னு சொல்லப்படுது. எகைன் அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லும் போது அவருடைய எதிரிகள் அவருடைய வாயில் புறப்படுகிற அக்கினியால என்ன பண்ணாங்க? பட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? இப்போ அந்த அக்கினி என்னவா இருக்குது பாருங்க. அவருடைய வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு செல்லுகிறது என்று நாம் பார்த்தோம். ஆமென். வெளிப்படுத்தல் 19 வெளிப்படுத்தல் 19 எங்க வந்திருக்குது? 63க்கு வந்துச்சு. 63 இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுவாங்க. டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்காதீங்க. டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பாக்குறாங்க, அவங்க மில்லினியம்க்கு வரும்போது பாக்குறாங்க. எகைன் அது காட்சிக்கு அந்த பட்டம் என்ன வந்திருக்குது? இப்போ இங்க வந்திருக்குது. இப்போ 63ல இருந்து என்ன இருக்குது? இங்க லைவ்ல இருக்குது. இப்போ கவனிங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. தேவனுடைய வார்த்தை அது சரியா? வார்த்தை நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் இந்த தனி பொருள் கூற்றை, இந்த மெட்டீரியல், தனி பொருள் கூற்றுன மெட்டீரியல் பெறுவீர்களானால் பாருங்கள், தேவன் தம் சத்துருக்களை அவருடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்குகிறார். 19வது அதிகாரத்துல அக்கினியினால எதிரிகள் சுட்டரிக்கப்படுறாங்களா? பிரதமர் சொல்றாரு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்தான் என்ன பண்ணுவாங்க? அதான் அக்கினியா இருக்குது. அதனாலதான் சுட்டரிக்கப்படுறாங்க. அப்ப அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வருது? ஜட்ஜ்மெண்டா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? பிரதமர் இதை எங்க சொல்றாருன்னா 6ஆம் முத்திரையில சொல்றாரு. 6ஆம் முத்திரை என்ன முத்திரையா இருக்குது? ஜட்ஜ்மெண்ட் சீலா இருக்குது. நல்லா கொனி என்ன சீல்? புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட் சீலா இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் சீல் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட் பர்ஜிங் சீல்ன்றோம். பர்ஜிங் நாங்க சுத்திகரிப்பா இருக்குது. பர்ஜிங் சீல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பர்ஜிங் சுத்திகரிக்குது. எதனால சுத்திகரிக்குது? இந்த பூமியை 5 புத்தி இல்லாத கன்னிகையில 1,44,000 பேரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ இதுக்கு அதுக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு எதை பயன்படுத்துறார்? இது 6ஆம் முத்திரை ஆஃப்டர் ராப்சருக்கு அப்புறம். புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? 6th சீலுக்கு முன்னாடி இருக்கிறோம். நாம எங்க இருக்கிறோம் இப்போ? ஆமென். கவனிக்கிறீங்களா? க்ளோஸ் வாட்ச் பண்றீங்களா? பிரதமர் இந்த வார்த்தையை நியாய தீர்ப்புன்றாரு. அக்கினின்னு சொல்றாரு. கவனிச்சுட்டே வாங்க. புறப்பட்டு வந்த வார்த்தை வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை குறித்து சொல்றார். இதை நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் இந்த தனி பொருள் கூற்றை இப்பொழுது பெறுவீர்களானால் பாருங்கள். இதை நீங்க எங்க வச்சுக்கணும்? நான் நாளை இரவின் முத்திரைக்காக வையுங்கன்றார் பிரதமர். எதை? இந்த வார்த்தைய, எந்த வார்த்தைய? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைய நாளை இரவின் முத்திரை எது? 7ஆம் முத்திரை. 6ஆம் முத்திரையில நடக்க போற அந்த விஷயம் அதான் சொன்ன. 6ஆம் முத்திரையில தான் நாங்க பர்ஜிங் சீல். பூமியை சுத்திகரிக்குது. புத்தியில்லாதிகள் சுத்திகரிக்கிறாங்க. 1,00,000 சுத்திகரிக்கிறாங்க. பூமினா எதிரிகள். அந்த எதிரிகள் தான் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல அவரு என்னங்க வெள்ளை குதிரை மேல வந்து பூமி என்னங்க தேர்ட் வேர்ல்டு வர முடிக்கிறது. அதானே? அதான 6ஆம் முத்திரை. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல 6ஆம் முத்திரை எண்டிங் தானே அது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ பிரதமர் அதை எடுத்து எங்க வைக்கிறார்? இப்போ பாருங்க. இதை, அந்த வார்த்தையை, அந்த பட்டயத்தை, அந்த அக்கினியை நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் பெறுவீர்களானால்
நாளை நைட்டுக்கு இந்த 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 மெட்டீரியல் தேவைப்படுதுன்ற இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு. கீழே காட்டுறேன். மோசையை பாருங்க. 6ஆம் முத்திரையில 2 பேர் ஒர்க் பண்றாங்க. அகைன் சொல்றேன், 6ஆம் முத்திரையில எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? யாருங்க? மோசஸ் அண்ட் எலைஜா. கரெக்டா? இந்த மோசஸ் எலைஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. 11ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்? அவங்க இயற்கையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க வாயில இருந்து புறப்படுகிற அக்கினி வாயில என்ன பண்ணுது? ஒருவனை சேதப்படுத்த மனதா இருந்தால் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருது? அக்கினி புறப்பட்டு வந்துச்சு இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அக்கினி எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? வார்த்தை. வார்த்தையினால இப்போ அங்க 2 சாட்சிகள் இருக்கிறாங்க. யாருங்க? மோசஸ் எலைஜா. எப்ப நடக்குறாங்க? 6ஆம் முத்திரையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அவங்க என்ன பண்ண போறாங்க? இயற்கையை தடை செய்த 6ஆம் முத்திரை பத்தி வேணா நீங்க சொல்றாரு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் காட்டுறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. மோசையை பாருங்கள். எகைன் ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் போறார். அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை பார்ப்போம். எகிப்தில் இந்த இஸ்ரவேலரை மிகவும் மோசமாக நடத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் பார்வோன் போக விடவில்லை. தேவன் அவருடைய வார்த்தையை மோசேயின் வாயில் போட்டார். இப்ப மோசையோட வாயில தேவனோட வார்த்தை இருக்கு, போட்டார். தேவனுடைய சிந்தனைகள் மோசையின் இருதயத்துக்குள் நுழைந்தன. அவைகளை உச்சரிக்க மோசே அங்க செல்கின்றான். இப்போ இதுதான் பிரதமேனம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தான். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அக்கினி. 19ஆம் அதிகாரத்துல அக்கினி அவருடைய வாயில இருக்குது. இங்க 2 சாட்சிகள் வாயில அக்கினி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அது அக்கினின்றது வார்த்தைன்னு புரியாச்சா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது 6ஆம் முத்திரைக்குள்ள அந்த 2 சாட்சிகள் செய்ய போய் இருக்கிற விஷயங்கள் இந்த பூமிக்கு. ஆமென். பூமினா எதிரிகளுக்கு. ஏன்னா எதிரிகள் பாவிகள் சுத்திகரிக்கப்படணும். பாவமும் பாவிகளை போர்த்தான் பூமி சுத்திகரிப்பு. ஆமென். அதாவது 5 புத்தியில்லாத கன்னிகைகளுடைய, அதே போல 1,44,000 அவிசுவாசிகளுடைய அவிசுவாசம் போறதா அவருடைய சுத்திகரிப்பு. நல்லா கவனிக்கணும். அவிசுவாசம் தான் பாவம். அவிசுவாசம் தான். அப்ப அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளுடைய அவிசுவாசம் போக்கப்படணும். உபத்திரவ காலத்துல 1,44,000 பேர் யூதர்கள் இல்லைங்களா? 70வது வாரத்துடைய பிற்பகுதியில அவங்களுடைய அவிசுவாசம் போக்கப்படணும். பூமியில அவிசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா பாவம். அவிசுவாசிகள் போறது, அவிசுவாசம் பண்ண பொருள் பாக்குறது போறது. அதான் நம்ம இந்த பூமியில இன்னைக்கு பாக்குற எல்லா வஸ்துக்களும் அவிசுவாசம். இதை பாக்குறது எல்லாமே செயற்கையான, ஆமென், புரியுதுங்களா? ஆர்டிபிஷியலான எல்லா விஷயங்களும் அவிசுவாசம். இதெல்லாமே என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட போகுது, சுட்டரிக்க போகுது. ஆமென். இல்லாம போகுது. ஆமென். அது யாரால நடக்க போகுது? எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா 2 சாட்சிகள்னாலையும் அங்கிருந்து வரேன்னாங்க வெள்ளை குதிரை மேல ஏறி வருகிறவராலையும் அவர் கூட வருகிறவர்களாலையும் அதாவது நம்பும். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, முக்கியமான விஷயம். அது என்ன? தேவனுடைய வார்த்தை என்று வேறு எது இவைகளை கொண்டு வர முடியும்? யாருங்க? மோசஸ் எலைஜா என்ன பண்ண போறாங்கன்றது மேல தண்ணீர்களை ரத்தமா மாற்றுறது, தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கிறது. இது 2 விஷயம். ஆமென். அது யார் எது செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தை தான் செய்ய முடியும்ன்ற. 6ஆம் முத்திரையின் கீழ் சம்பவிக்கிறவைகளை செய்கின்றனர். யாரு? அவர்கள் அதை திறக்கின்றனர். 6th seal. தேவனுடைய வல்லமையானது இயற்கையை தடை செய்கிறது. தடை செஞ்சா இல்லையா? எப்போ? ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ்ல பூமி மேல என்ன வந்துச்சு? காரிருள் வந்துச்சா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? 3 நாள் கோசைன்ல வெளிச்சம் வந்துச்சு, எகிப்துல காரிருள் வந்துச்சு. கோசைன்ல வெளிச்சம் வந்துச்சு, எகிப்துல காரிருள் வந்துச்சு. எக்ஸோடஸ் முடியும் போது திரும்ப அது ரிப்பீட் ஆச்சு. நல்லா கவனிங்க. எக்ஸோடஸ் முடியும் போது, எக்ஸோடஸ் எங்க முடிஞ்சு? ஜோஷுவா காலத்துல வெளிச்சம் ஃபுல்லா பிரகாசிக்கணும், ஆயிலோன் மேலும் அஸ்கலோன் மேலும் அப்படின்னு சொன்னா ஜோஷுவா ஆல்சோ என்ன நேச்சரை டேக் ஓவர் பண்ணார். புரிஞ்சா இல்லைங்களா? தேர்ட் புல்லுடைய ப்ரோக்ரஷன் அது. நீங்க மோசையில மட்டும் பார்க்க கூடாது. மோசே ப்ராஃபட் அடையாளமா இருக்கிறாரு. ப்ராஃபட் மோசேயுடைய பாதி மினிஸ்ட்ரி பண்ணி அகைன் ஜோஷுவா மினிஸ்ட்ரி அவர் பண்ணாரு. அந்த ஜோஷுவா மினிஸ்ட்ரியோட கேரி ஓவர் தான் நம்பும். ஆமென். நல்லா கவனிங்க. 6ஆம் முத்திரை முழுவதுமே இயற்கையை தடை செய்யும் செயல்களாம். 6ஆம் முத்திரை நேச்சரை பிரேக் பண்றது, நேச்சர் பேரியர் போடுறது, நேச்சரை கட்டுப்படுத்துறது. அப்படின்னா என்னங்க? நேச்சர்
நேச்சரை பிரேக் பண்ணும் அப்படின்னா எது என்ன வல்லமை தேவைப்படுது? சூப்பர் நேச்சுரல் விஷயம் தேவைப்படுது. நேச்சர் சூப்பர் நேச்சுரல். இப்ப சூப்பர்னா மேம்பட்டதுன்னு அர்த்தம். சூப்பர் அப்படின்னா மேம்பட்டதா இருக்குதுன்னு அர்த்தம். சூப்பரா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? மேம்பட்டதா இருக்குதுன்னு அர்த்தம். அதான் சூப்பர்ன்ற வார்த்தை. நேச்சர் சூப்பர் நேச்சர். இந்த நேச்சரை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது? சூப்பர் நேச்சுரல் பவர் தேவைப்படுது. ஆமென். அப்போ இவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமா சூப்பர் நேச்சுரல் வல்லமை வெளிப்படுது. அந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமை தான் தேர்ட் புல்லா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இல்ல கவனிங்க. அதுதான் ஆறாம் முத்திரை. எடுக்கப்படுதல் நிகழ்ந்த பின்பு தோன்றும் இரண்டு தீர்க்கதரிசிகள் தேவட வல்லமையை கொண்டு தேவட வார்த்தை மூலம் இயற்கையை தடை செய்கின்றனர். அவர்கள் வேண்டுமானால் பூகம்பங்களை அனுப்பலாம். பூகம்பங்களை அனுப்பலாம். சந்திரனை ரத்தமாக சூரியனை அஸ்தமிக்கவும் வேறதையும் கட்டளையிடலாம். கவனிங்க. இப்போ என்ன சொன்ன? ஆறாம் முத்திரையில பிரதமர் எடுத்துக்கினார். நம்ம எங்கே நான் ப்ரோக்ரஷனை காட்டிட்டே வந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அங்க என்ன பார்த்தோம்? நம்ம என்ன பார்த்தோம்? தீர்க்கதரிசி அதை 19வது அதிகாரத்துக்கு பொறுத்தாரு. 61ல 63 வரும்போது என்ன பண்ணாரு? திரும்பி 1963லே அந்த ஸ்வாட் வந்ததா சொல்றாரு இல்லைங்களா? இப்ப எகைன் திரும்பி தீர்க்கதரிசி ஆறாம் முத்திரையில அந்த ஸ்வாடை எங்க பொறுத்துறாரு? அந்த காரியத்தை எங்க சொல்றாரு? 2 சாட்சிகளுக்கு பொறுத்துறாரு. அதே காரியத்தான் தீர்க்கதரிசி எடுத்து வந்து நாளை இரவின் முத்திரைக்கு 7th சீலுக்கு அதை காட்டுறேன். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப எகைன் இன்னொரு விஷயத்த காட்டுற பாருங்க. கீழே 301 பாரா. இது முக்கியமான இம்பார்ட்டன்டான பாரா. இதோ அதனுடைய ரகசியம். எது? 6th சீல். அந்த 2 தீர்க்கதரிசிகள் அதை செய்வதாக நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். எதை? இயற்கையை கட்டுப்படுத்துறது. இயற்கையை கட்டுப்படுத்துறது. கரெக்டுங்களா? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஆளாமின் அதிகாரத்தை மீள் கொண்டு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவள் முன்பு செய்தவைகளே இப்பொழுது செய்கின்றனர். ஏங்க முதலாவது யாத்திரையில மோசே செஞ்சது எசபேல் காலத்துல, லவோதிக்கேயா சபை காலத்துல, பழைய ஏற்பாட்டில் லவோதிக்கேயா சபை காலத்துல எலியா செய்தது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர். இதை நான் கண்டபோது, க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க ப்ளீஸ். இதை நான் கண்டபோது, எதை கண்டபோது? ஆறாம் முத்திரையின் ரகசியத்தை கண்டபோது என் ஆசனத்தை விட்டு எழுந்து இங்கும் அங்குமாக நடந்து, கர்த்தாவே பரலோக பிதாவே, எப்படியாய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி எண்ணி பார்த்தேன். மோசஸ் எலைஜா பண்ற விஷயங்களுக்கும் பிரதர் பேனம் தேவன் நன்றி சொல்றதுக்கு என்ன விஷயம்னு அர்த்தம். பிரதர் பேனம் என்ன பண்றாரு? ஆசனத்தை விட்டு எழுறாரு. இப்போ நீங்க பாத்தீங்க சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ரோட்ல நடக்கும்போது எங்க உட்காந்து இருக்கிறீங்க, திடீர்னு உங்க டேபிள விட்டு எழுறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பாக்குறீங்க? இயற்கைக்கு அப்பாடுது இல்ல, உங்களை ஆச்சரியப்படுத்துற விஷயத்தை பாப்பீங்க. ஆமென். உங்களை ஆச்சரியப்படுத்துறதா என்ன விஷயம்? மோசஸ் எலைஜா என்ன பண்ண போறாங்க? இயற்கையை கட்டுப்படுத்த போறாங்க. அது பைபிள்ல இருக்குது, நம்ம வாசிக்க முடியும். அது நார்மல் தான். ஆறாம் முத்திரை கீழே நார்மலா நடக்கிற விஷயம் தான். ஆனா பயணம் அந்த மிஸ்ட்ரி அவருக்கு ஓபன் ஆகும்போது, 6th சீலுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி ஓபன் ஆகும்போது அவரு உட்கார்ந்து இருந்தவரு எழுந்துட்டாராம். எழுந்து அவர் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க? என்ன சொல்றாரு? கர்த்தாவே எப்படியா இவங்க நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி எண்ணி பார்த்தேன். என்ன எண்ணி பார்க்கிறார் வேணாம்? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன் எகைன் சொல்றேன் உங்களுக்கு. என்ன மோசஸ் எலைஜா ஏதோ விஷயத்த செய்யறாங்கன்னும் போது இந்த மிஸ்ட்ரி அவருக்கு, அந்த மிஸ்ட்ரி 6th சீலுக்குள்ள இருக்கிற ரியல் மிஸ்ட்ரி ஓபன் ஆகும் போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஷாக்கா எழுதி நிக்கிறார். ஆமென். ஷாக்கா எழுதி நிக்கிறார். தேவன் நன்றி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அந்த 2 தீர்க்கதரிசிகள் பண்ண அந்த விஷயம் பிரதர் பேனமுக்குள்ள நடந்துச்சு. இதுதான் அவங்க செய்ய போறாங்கன்றது அந்த ஸ்வாட் இவருக்குள்ள வெளிப்பட்டது. ஆமென். அந்த ஸ்வாட் அக்கினி யாருக்குள்ள வெளிப்பட்டுச்சு? 19வது அதிகாரத்துல இருக்கிறவருக்குள்ள வெளிப்பட்டது. அது ராப்சருக்கு பின்னாடி நடக்கிறது. அந்த ராப்சருடைய ஆர்டர் எகைன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆமென். எகைன் காட்டுறேன் உங்களுக்கு. ரெவலேஷன் 19 சபை இங்க எடுத்துக்கொள்ளப்படுதா? இங்க பாருங்க 1963
பலவீனத்துல வருது, சபை எடுத்துக்கொள்ளப்படுது, நடுவுல மோசஸ் எலைஜா இருக்கிறாங்க, பூமி மேல அக்கி என்னங்க வயல் சுற்றப்பட்டு போடுது இல்லைங்களா? மோசஸ் எலைஜா என்ன பண்ண போறாங்க? வாதைகளை கொண்டு வர போறாங்க. இப்போ தீர்க்கதரிசி இதுக்கு முன்பதாக இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல 1961 என்ன பண்றாரு? ஸ்வாட பத்தி பேசுறாரு. அவர் பேசும்போது இங்க 19 வரத ஞாபகப்படுத்துது. கவனிங்க, ரெவலேஷன் 19 வரும்போது என்னங்க, அவர் என்ன ராஜாவும் ராணியுமாக வெள்ளை குதிரை மேல, அவர் பின்பதாக வெள்ளை குதிரைகளை புறப்பட்டவங்க, ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடையவரா, என்னங்க பூமியை எல்லாத்தையும் முடிச்சு மில்லினியம்காக கூட்டு வர்றது. இங்க இருக்கிறவரை ஞாபகப்படுத்துறாரு. எங்கங்க 61ல 62 வரும்போது என்ன சொல்லப்படுச்சு? அந்த ஸ்வாட் இங்க இறங்கி வரதா சொல்லப்படுச்சு, தேர்ட் ஸ்வாட் இல்லைங்களா? இப்போ 63ல வந்து அவர் சீல்ஸை பிரீச் பண்ணும்போது 6th சீல் வரும்போது இந்த இடத்துல இவங்க ஸ்வாட பெற்றுக் கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. கரெக்டுங்களா? ஸ்வாட பெற்றுக் கொண்டிருக்கிறத என்ன பண்றாங்க பாக்குறாங்க. இப்போ இது 6th சீல். இல்லைங்களா? இப்ப இதை பிரதிபானம் வாசிக்கும் போது நல்லா இதை வாசிக்கும் போது அவர் என்ன ஆயிட்டாரு? எக்ஸைட் ஆயிட்டார், எந்திரிச்சு நின்ட்டார் இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? எந்திரிச்சு நின்று தேவனே ஸ்தோத்திரம், தேவனுக்கு க்ளோரி டு காட்ன்ற. ஏன் அப்படின்னா இந்த ஸ்வாட் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துச்சு. 1963ல பார்க்கும்போது அவர் எங்க நினைச்சார்? இங்க மட்டும் தான் அது இருக்குதா நினைச்சார். ஆமென். சீல்ஸ் ஓபன் ஆகும்போது அந்த ஸ்வாட் கிரியை செய்யற இடம் அவருக்குள்ள கிரியை செய்து, இந்த இடத்துல எல்லாம் கிரியை செய்து த்ரோட் இது கிரியை செஞ்சுட்டே வருது. ஏன்னா இங்கதான் அவர் என்னங்க வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல இருக்கிறதா இங்க வந்தார். அவர் வாயிலும் தான் என்னங்க இருபுறம் கருப்புள்ள பட்டயம் பெறப்பட்டு வருது, இங்க கிரியை செய்து டோட்டல். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப பாருங்க எங்க என்ன காட்டுறேன், கொஞ்ச நேரம் மட்டும். அது இங்கே அங்கே இருக்கிறது. எது? அந்த ஸ்வாட், அந்த 6th சீலுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி அதுவே தான். அவர்கள் 6வது முத்திரையை திறந்தார்கள். ஆமேன். 2 தீர்க்கதரிசிகளையும் கவனிங்கள். யாராகிலும் அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அப்போஸ்தலர்கள் மேல் வருகின்றார். 5-fold மினிஸ்ட்ரியில நீங்கள் பாருங்கள், அக்கினி அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்பொழுது கவனிங்கள், வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் நாம் அதையே காண்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலிருந்து பெரிய பட்டயம் புறப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்து வரும்போது சத்துருக்களை அது மூலம் நிர்மூலமாக்குவார். நான் கூறுவது சரியா? புரியுதா இல்லைங்களா? இப்ப இது கீழே 360வது பேரல மேடம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் இதோடு கூட பேசுறது நிறுத்தி விடுவது நல்லதுன்றார். நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க வேணும், இது அப்படியே பேசிட்டே வர்றாரு. இதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேனே. ஆனால் எதுங்க மேலிருந்து அது அப்படியே பேசிட்டே வர்றாரு வேணும். எதனால அவங்க வந்து இயற்கை தடை செய்யறாங்கன்னா, இயற்கையை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பூமி பாவத்தினால என்ன ஆகுதுங்க, பிசாசு அசுசிப்படுத்தி இருக்கிறான், வாதைகள் ஊற்றப்படுது. இங்க வாசிக்கிற இந்த இடத்துலதான் தீர்க்கதரிசி எக்காலங்களை பேசுறாரு. எக்காலங்கள் பேசணும்னு சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல எக்காலங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க, உங்களை எக்காலங்க தீர்க்கதரிசி பேசுறது தெரியும். அவர் பேசும்போது அவருக்கே தெரியல. 1964ல ஒரு எக்காலத்தை பேசணும்னு நினைக்கும் போது தான்
எக்காலத்தை 6வது முத்திரை கீழே நீ பிரீச் பண்ணிட்டன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நீ இங்கதான் பேசுற, இது கீழே தான் பேசுற தீர்க்கதரிசி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அது கீழே பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேனேயாகல் நான் சரியாக அந்த வாதையை குறித்து பேசும்படி ஆகிவிடும். எந்த வாதம் சொல்லி தீர்க்கதரிசி பேசல, அந்த வாதையை குறிச்சு. ஆமா, அதை நாம் நாளை இரவு ஆராதனையில் காண்போம். நான் இதை இப்பொழுது செய்ய முடியாது, என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஏனெனில் நான் இங்கே எழுதி இருக்கிற குறிப்பில் இங்கே நிறுத்தி என்று குறித்து வைத்துள்ளேன். ஆகவே பாருங்கள், நாளை வரை காத்திருத்தல் வேண்டும். இப்பொழுது தலை வணங்குவோம். பிரதர் பேனம் 6ஆம் முத்திரையில அந்த அக்கினியை பத்தி, ஸ்வாட பத்தி, மோசஸ் எலியாவோட மினிஸ்ட்ரியை பத்தி பேசிட்டே வராரு. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே வாயில் புறப்படுகிற அந்த ஸ்வாட்னாலதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நாளை இரவு வரைக்கும் வெயிட் பண்ணும் போது 7th சீல்லையும் எகைன் இந்த ஸ்வாடுடைய ஒர்க் தொடருது. அப்படின்னா நான் எகைன் என்னங்க, ராப்சருக்கு முன்னாடியே 1963 இருந்து ஸ்வாட் வருது. அப்படின்னா அது 3rd புல்லா இருக்குதுன்னு சொல்லி ப்ராஃபட் பேசுறாரு. இதோட கனெக்ஷன் தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, 3rd புல் வெளிப்படும் போதுன்னு சொல்லி 3 விஷயங்களா இருக்குது. ஒன்று நேற்று வெளிப்பட்டது, ஒன்று இன்று வெளிப்பட்டது, ஒன்று நான் விளங்கி கொள்ள முடியாத மொழியில இருந்ததுன்றார். படிச்சு பாருங்க வீட்டுல. எனக்கு திரும்ப நான் வாசிக்கணும் டைம் இல்லை எனக்கு. அப்ப நேற்று வெளிப்பட்டுச்சு இல்லையா, அந்த நேற்று வெளிப்பட்ட ஒரு பாகம் தான் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் அவர் லைஃப்ல ஏற்கனவே நடந்துச்சு, அது இதுதான்ன்றது அவருக்கு அங்க வெளிப்படுது. இப்ப அதுக்காக தீர்க்கதரிசி என்னங்க, அப்ப யாருங்க அந்த ராஜா, யாருங்க இந்த 7th சீல் என்னங்க, எங்க வந்தார், எங்க வந்தார், தீர்க்கதரிசிக்குள்ள வந்தார். இத அவர் புரிஞ்சுக்கும் போது அந்த ஸ்வாட் அவருக்குள்ள வரும்போதுதான் எழுந்து அங்க இங்க தீர்க்கதரிசி நடக்கிறார். ஐயோ, அது பயபக்திக்குரிய காரியமா இருக்குது, அது பயபக்திக்குரிய காரியமா இருக்குது, அது பயபக்திக்குரிய காரியமா இருக்குது. அவர் தேவனுக்கு மகிமை செலுத்துறார். மோசஸ் எலியா பண்றாங்க, அது எங்கேயோ இருக்குது. ஆனா இங்க ஏன் செஞ்சார், அந்த ஸ்வாட் அவருக்கு, அந்த ராஜாவுடைய பட்டயம், அந்த ராஜா ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுறார். அந்த ராஜா ஒரு சரீரத்துக்குள்ள, அவர் சரீரத்துக்கு மட்டும் இல்ல, முழு மனவாட்டிக்குள்ள நீ வெளிப்படுறார். ஏன்னா 7th சீலுக்குள் பின்னாடி 3 மிஸ்ட்ரி இருக்கு. அந்த 3 மிஸ்ட்ரியில செகண்ட் மிஸ்ட்ரி தான் இது. ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்ன, 7ஆம் முத்திரையில 3 மிஸ்ட்ரி பார்த்திருக்கிறோம். ஆமென். பிதாவானவர் தனக்குள்ள எல்லாதை யாருக்குள்ள ஊத்துறாரு, குமாரன் தனக்குள்ளானதை அப்படின்னு சொன்னா சபையில முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறது. கிறிஸ்து சபையில முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறது. அப்படின்னா முதன்மை ஸ்தானம்ன்றது என்னங்க, நீங்க யாரோட வாழ்க்கையில முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில நீ முக்கியமானவர்களா இருப்பீங்க. உங்க வார்த்தையை அவங்க மீற மாட்டாங்க, உங்க வார்த்தையை அவங்க வாழ்க்கையா மாறும். உங்களுக்கு புரியுமா? கணவன் மேரேஜ் திருமண பதத்து மூலமா போது மனைவி தன்னுடைய எல்லா காரியங்களை விட்டுட்டு கணவன் தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மை ஸ்தானத்தை ப்ரீஎமினன்ஸா இருக்கிறதுனால, முதன்மை ஸ்தானம் இருக்கிறதுனால கணவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையை மனைவி மாற்றிக்கொள்றான். அப்படின்னு சொன்னா கணவனுடைய வார்த்தையினால ஜீவிக்கிறா, வார்த்தைக்குள்ள ஜீவிக்கிறா, வார்த்தை தனக்குள்ள வைத்து ஜீவிக்கிறா. கணவன் வார்த்தையா அவளுக்குள்ள இருக்கிறா. புரியுதா உங்களுக்கு? இப்ப 2வது பார்ட். அது முதல் பார்ட் என்ன, பிதாவானவர் தனக்குள்ள எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா தேவனுக்குள்ள இருக்கிறத குமாரன் எப்படி இருந்தார், மாம்சத்துல வெளிப்பட்டார். மாம்சத்துக்குள்ள தேவத்துவம் பரிபூர்ணமான சரீர பிரகாரமாக அவருக்குள்ள வாசமா இருக்கிறது இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாரு, மனவாட்டிக்குள்ள முதன்மை ப்ரீஎமினன்ஸ் இன் பிரைட் இல்ல சர்ச் அப்படின்னு மனவாட்டிக்குள்ள முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறதுனா அவர் யாரா இருக்கிறார், வார்த்தை மனவாட்டிக்குள்ள ஊற்றிக்கொள்றது இல்லைங்களா? ஊற்றிக்கொள்ளும் போது யார் இருக்கிறது உள்ள, வார்த்தை இல்லைங்களா? இந்த விஷயம் ஆதாம் ஏவாள் ஏதேன் இதான் வந்து 7th சீலுடைய மிஸ்ட்ரி. ஆதாம் ஏவாள் ஏதேன். ஆதாம் அதாவது கிறிஸ்து, தேவனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா தன்னுடைய சாயலாக தேவன் ஆதாம படைக்கிறார். ஆமென். இப்போ ஏவாள் ஆதாமில் இருந்து பார்க்கலாம் வெளியெடுக்கிறார். ஆதாமுக்குள்ள இருக்கிற எலும்புதான், அதே கேரக்டரைசேஷன் தான், அதே எல்லா விஷயம் தான் என்னங்க வெளியே பிரிச்சு எடுக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாளுக்குள்ள இருக்கிற பாகம் யாருடையது, ஆதாம் தான். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். அப்புறம் ஏதேன் அப்படின்னு சொன்னா திரும்ப இவங்க 2 பேர் சேர்ந்து பூமியை மூல நிலை கொண்டு வர்றது. கரெக்ட்டுங்களா? 3rd புல் இருக்குதா? செகண்ட் பார்ட் என்ன,
செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா இல்ல, செவன் சீலுடைய செகண்ட் பார்ட் preeminence, word preeminence in bride, சபைக்குள்ள முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறது அப்படின்னு சொன்னா கிறிஸ்து தனக்குள்ள எல்லாத்தையும், அப்படின்னா கிறிஸ்து தன்னை பிரைடுக்குள்ள வரும்போது அந்த ஸ்வாட பிடிக்கிறார் கிறிஸ்து. அதனாலதான் தீர்க்கதரிசி ஸ்வாட பிடிச்சாரு. உங்களுக்கு அப்படின்னா கிறிஸ்து தனக்குள்ள சபைக்குள்ள ஊத்துறது அப்படின்னு ஊற்றி கொள்றது, போரிங் இன் சர்ச், இன்டு சர்ச் அப்படின் போது செவன்த் சீல் கமிங் ஆஃப் தி லார்ட், கிறிஸ்து தாமே மனவாட்டிக்குள்ள வருது, வந்து அந்த ஸ்வாடை எடுக்கிறது. ஆமென். பாருங்க, ஆனால் அவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் இருக்கிறவன் 17-13 தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயம், இருவரும் கருக்குள்ள பட்டயம் அவனை கொன்று போடும் என்று பாருங்கள். 7 இடி முழக்கங்கள், அந்த சிறு குழுவுக்கு தங்கள் சத்தங்களை முழங்கும் வரை காத்திருங்கள். மேடம் இங்க திரும்ப பட்டயத்தை பற்றி பேசும்போது 7 தண்டர்ஸ் பத்தி பேசுறாரு. எகைன் எப்படி போதுங்க, இது 6 பர்சல், அதனாலதான் அங்கொன்று இருக்கு. இப்ப எகைன் 7 இடி முழக்கங்களுக்கும் பட்டயத்துக்கும் மேடம் பொறுத்துறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? அவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான். பட்டயம் என்றது என்னங்க, தேவனுடைய வார்த்தை. இப்ப அது என்னவா இருக்குது, தேர்ட் புல்லா இருக்குது. தேர்ட் புல் எப்படி வந்திருக்குது, மேடமுக்குள்ள வந்து இப்ப யாருக்குள்ள கிரியை சேர்த்துக்கு வெயிட் பண்ணிருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? Look at it, ஜீசஸ்ல பிரதர் மேடம் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் குறிப்பிட்ட நேரம் பிரதர் மேடமுக்குள்ள கிரியை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது, ஒரு அழுத்தம் வரும்போது மனவாட்டிக்குள்ள அந்த தேர்ட் புல் என்ன பண்ண போகுது, முழு காட்சிக்கு வரும். WCC அந்த அழுத்தத்து வரும்போது மனவாட்டிக்குள்ள யாரு, கிறிஸ்து முழுசா வந்து பட்டயத்தை எடுக்கிறார். இப்ப பிரதர் மேடம் என்ன சொல்றாரு பாருங்களா, பட்டயம் அவனை கொன்று போடும். பிசாசு என்ன பண்ணுங்க, பட்டயம் கொன்று போடும். 7 இடி முழக்கங்கள், அந்த சிறு குழுவுக்கு தங்கள் சத்தங்களை முழங்கும் வரை காத்திருங்க. 7 இடி முழக்கங்கள்ல தான் என்ன இருக்குது, 7 சீல்ஸ் மிஸ்ட்ரி இருக்குது. 7 இடி முழக்கத்தை தான் ஜான் எழுதுன்னு போனார் இல்லையா, போனாரா இல்லையா? அதான் செவன்த் ஏஞ்சல் ரிவீல் பண்ணாரா இல்லையா? அவர் மூலம் ரிவீல் ஆன மிஸ்ட்ரியா தானே. எதுங்க, தேர்ட் புல். அதான தேர்ட் புல். தேர்ட் புல் என்னங்க, ஓபனிங் ஆஃப் தி வேர்ட், ஓபனிங், வார்த்தை திறக்கப்படுவது. என்ன சொன்னாரு, 7 இடி விளக்கங்கள் அந்த சிறு குழுவுக்கு, சின்ன டீமுக்கு, எல்லாருக்குமா இல்ல, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அது யாரும் அறிய மாட்டாங்கன்னு சொன்ன அந்த பாகம், புரியுதா இல்லைங்களா? சிறு குழுவுக்கு தங்கள் சத்தங்களை முழங்கும் வரை காத்திருங்கள், அப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் பிரயோகிக்க முடியும். மோசஸ் எலியா எப்படி பிரயோகிச்சாங்களோ, இப்ப நான் அந்த ப்ரோக்ரஷனை காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கவனிக்க, உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஆமென். இந்த ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம், இவர் வாய் இங்கிருந்து வரவருடைய பட்டயம் எங்க வருதுங்க, 1963 வந்துச்சு. பிரதர் மேடமுக்குள்ள கிரியை செஞ்சு, மோசஸ் எலியாவுக்குள்ள இது கிரியை செய்யுது. இப்ப தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, 7 இடி முழக்கங்கள் வரும்போது சிறு குழுவுக்கு யாருக்கு வெளிப்படுதோ அவங்க இங்க இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்படல, அவங்க தான் போறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பட்டயம் என்ன பண்ணுதுங்க, வருது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா மகத்தான காரியங்களை செய்ய போறாங்க. ஆமென். மார்க் 16 செய்யும் போது அதுதான் இயற்கைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம். இயற்கையை பார்த்து பேசுறது. சுவிசேஷம் என்ன, குட் நியூஸ். என்ன குட் நியூஸ், இயற்கையே உன் மூல நிலைக்கு திரும்பு. ஆதாம் வந்துட்டாரு, ஏவாள் வந்தாச்சு, ஏவாள் சொல்றா இப்போ ஏதேனுக்கு திரும்ப இயற்கை. ஆமென். எதனால, வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு நேரம் இல்லை. ஆமென். எகைன் இந்த பட்டயத்தை கொண்டு பெர்கமு சர்ச் கூட அவர் போராடுறாரு. அந்த பாயிண்ட் பெண்டிங்ல இருக்குது, புரியுதுங்க உங்களுக்கு? அப்புறம் நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு, தீர்க்கதரிசி நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிற தீர்க்கதரிசி எப்போ வராரோ, வார்த்தையை திறக்கிறாரோ, தீர்க்கதரிசி எப்பொழுதுமே பட்டயத்தை கொண்டு வராரு. ஆமென். தீர்க்கதரிசி எப்போ வராரோ என்ன வருதுங்க, பட்டயம் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வாசிக்கிறேன். ஆமோஸ் 3:7 என்ன சொல்லுது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பார்? கர்த்தராய் ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பார்? இல்லைங்களா? கர்த்தராய் ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஊரில் எக்காலம் ஊதினால் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருப்பானா? அப்ப யுத்தம் எது தொடருது? யுத்தம் எங்கிருந்து வருது? எக்காலம் ஊதுறதுனால தொடருது. எக்காலம் யார் ஊதுறாங்க? சுவிசேஷ எக்காலம்
தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? எக்காலம் ஊதுன்னா சிங்கம் கர்ஜிக்கணும். சிங்கம் வெளிப்படுத்தல் 1வது 10வது அதிகாரத்துல வருது. எங்க வருது? வெளிப்படுத்தல் 10:7 வருது. தீர்க்கதரிசி எக்காலம் ஊதும் போது வார் வருது. வார் நியாய தீர்ப்பை கொண்டு வருது. ஆமென். எல்லா விஷயங்களும் அதனாலதான் சொன்னேன் 7 முத்திரைகளுக்கு ஓபன் ஆச்சு. பைபிள் எனக்கு நியூ பைபிளா இருக்கு. எல்லா காரியங்களும் இணைக்க முடியும். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. இது கீழே பாருங்க, முக்கியமான விஷயம். நான் இங்க ஆல்ரெடி அதான் காட்டணும். அதான் காட்டினேன் நான் உங்களுக்கு. ஆமென். வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அவர்களை கொன்று போடும். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதா இருக்கிறது. அவர்கள் விரும்பினால் லட்சக்கணக்கான டன் எடையுள்ள வண்டுகளை வரைக்க முடியும். யாருங்க? இல்ல, 7 இடி முழக்கங்கள் அந்த சிறு குழுவுக்கு. எகைன் மிஸ் பண்ண கூடாது. அதனால நான் சொன்னேன், மோசஸ் எலியாவை பத்தி பிரதானம் பேசி அவர் எழுந்து நின்றார். அவர் முதல் பலன், 3ஆம் எழுப்பின் முதல் பலன், 7ஆம் முத்திரை முதல் பலன் பிரதானம். நாம் அநேக பலன் நம்போம். அந்த சிறுக்குள்ள நம்போம். நம்மளால அந்த வண்டுகளை வரவழைக்க முடியும். எதனால? அந்த பட்டயத்தினால. நியாய தீர்ப்பை கொண்டு வர முடியும். இயற்கைக்கு பிரீச் பண்ண முடியும். ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஆமென். ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். அதே போல பிரீச்சிங் டு இட்டர்னல் லாஸ்ட், நியாய தீர்ப்பு. ஆமென். இதுதான் என்ன பண்ணுதுங்க வருது. அது கீழே முக்கியமான விஷயம். மனுஷகுமாரன் தம்மை முன்பிருந்த அதே வல்லமையில் வெளிப்படுத்துகிறார். ஆமென். மனுஷகுமாரன் யார்? அவர் வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது. இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டியவரா இருக்கிறார்? வார்த்தையை நிரூபிக்க வேண்டியவரா இருக்கிறார். நீங்க மனுஷகுமாரனா இருந்தா வார்த்தையை நிரூபிக்கணும். தேவன் வார்த்தையை நிரூபிக்கிற ஒரு வழி இருக்குது. மேடம் சொல்றாரு, வார்த்தையை தேவனே தன்னுடைய வார்த்தையின் வியாக்கியானி. படிச்சிருக்கீங்களா? 1965 தீர்க்கதரிசி கடைசியில மையவைக்குள்ள பிரவேசிக்கிறது மாதிரி கொடுத்த செய்திகள் அது. தேவனே தன்னுடைய தேவன் வார்த்தையை வியாக்கியானிக்கிறது எப்படியா தெரியுமா உங்களுக்கு? தேவன் வார்த்தையை வியாக்கியானிக்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லி வார்த்தை புறப்பட்டுச்சு. அது வியாக்கியானம் வெளிச்சமா? தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானம் வெளிச்சம் அப்படின்னா காட்சி கொண்டு வர்றது. இங்க என்ன சொன்னாரு? வார்த்தையை வியாக்கியானிக்கிறது அப்படின்னா வார்த்தையை நிரூபிக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது, 7 சீல்ஸ் ஓபனா இருக்குது. இப்போ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டம் வரும்போது அந்த 7 சீலை காட்சி கொண்டு வரணும். அந்த ஸ்வாட் எனக்குள்ள இருக்கும்போது நான் அந்த காட்சிக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். தீர்க்கதரிசி காட்சி கொண்டு வந்தாரா? அந்த பட்டயம் உழிஞ்சி எப்படி தெரியும் உங்களுக்கு? சபினோல ஒரு கையில உள்ள பட்டயம் தான்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு என்ன நிரூபணங்கள் இருக்குது? மேடாபராயுடைய டியூமர் என்ன இருக்குது? அந்த டியூமருக்குள்ள இருக்க அந்த கிருமியை என்ன பண்ணார்? வெட்டினார். சால்வேஷனை வெட்டினார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரெசரக்ஷன் மரணத்தை வெட்டினார். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இயற்கை என்னங்க கட்டுப்படுத்தினார், இது வெட்டினார். அப்ப நமக்கு தெரியுது, ஓஹோ அவர்கிட்ட என்ன இருக்குது. அப்ப வார்த்தையவர் நிரூபித்தார். இனி மனவாட்டி என்ன பண்ணோம்? நிரூபிக்கணும். மார்க் 16 நிரூபிக்கணும். இயற்கையோட பேசணும். நம்ம மரத்தோட பேசணும். மரத்தோட என்ன பண்ணுங்க? அப்ப மரம் நம்மள என்ன பண்ணுங்க? அடையாளம் கண்டு கொள்ளும். சூரியன் அடையாளம் கண்டு கொள்ளணும். அண்ணங்க ஆதாமே என்ன பண்ணீங்களா? நீ வந்துட்டீங்களா? தேவபுத்திரன் நீ வந்துட்டீங்களான்னு சொல்லணும். மார்க் 16 ஸ்வாட் கிரியை செய்றேன். நான் இரவெல்லாம் பிரீச் பண்ணுவேன் இந்த காரியத்தை குறித்து. ஆமென். பாருங்க, நான் தான் சொன்னேன், நான் செய்கிற கிரியைகளை அவர். யோவான் 14:12 நான் செய்ய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் யார்? அந்த நீங்களும். ரைட். ஆமென். ஸ்வாட் யார் கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு. ஆமென். மனுஷகுமாரனின் காலம் வெளிப்பட்டு எல்லாம் நிறைவேற வேண்டிய நேரத்தில் வார்த்தை நிறைவேறுவதற்கு என்ன இக்காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறன. ஏன் நடந்து கொண்டிருக்குது? நம்ம வாழ்க்கையிலும் கூட சில ஸ்குவீஸ், சின்ன ஸ்குவீஸ் இருக்கு. பைனான்சியல் ஸ்குவீஸ் இருக்கு. எதுங்க? பொருளாதார அழுத்தங்கள் இருக்குது. சுத்தி அழுத்தங்கள் இருக்குது. டினாமினேஷன்ல ஊழியர்கள் மத்தியில ஏன் ஒரு சில விஷயங்கள் நிரூபிக்க முடியல? எதுக்காக இந்த அழுத்தங்கள் வருதுன்னா நாம் தேர்ட் புல்ல வெளியே கொண்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்வாட் நமக்குள்ள இருக்குது. எதுங்க? ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் இருக்குது. நிரூபிக்கணுமா இல்லையா? அதுதான் நேரம். இப்ப அழுத்தம் தேர்ட் புல் காட்சிக்கு வர்ற நேரம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. வெளிப்படுத்தல் 19 இல்ல. இப்போ அதை எங்க கொண்டு வந்திருக்கிறோம்?
பிரசன்டே கொண்டு வந்திருக்கிறோம். பிரசன்டே அது இருக்குது. இருக்குதா இல்லையா? மேடம் யூஸ் பண்ணாரு. இப்ப நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஒருத்தருடைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போற 2 பேருடைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்ப நம்ம அது 2 எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறோம். 2 சாட்சி இருக்குது. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருக்குது. ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தலையிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. மேடம்ல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். வாய் அப்படின்னா என்னங்க? தீர்க்க தரிசனம். யாருங்க தீர்க்கதரிசி? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனம். அங்க 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அங்க 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யாருங்க? ஒண்ணு யோவான். கரெக்டுங்களா? யோவான் வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்துல 7ஆம் சத்தத்தின் நாட்டில் எக்கால ஊதுகிற போது அவர் ஒரு தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் 8 to 12 யோவான் தீர்க்கதரிசனம் வகிக்கிறார். யோவான் மனவாட்டி. அப்போ நம்ம அது ஆமென். நம்மளுடைய வாயில என்ன வருது? இப்போ பட்டயம் வரணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? நான் லைனா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பட்டயத்தை குறித்து பேசுறது. ஃப்ரம் ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஆமென். உங்க ஆத்மா உயிர்ப்பிக்க வல்லது. நீங்க இந்த பட்டயத்துக்கு உரியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவனால இந்த பட்டயம் கரெக்டா ஆப்ட் ஆகும். வேற யாருக்கு ஆப்ட் ஆகாது. வேற யாருக்கு என்ன பண்ணாது. வேற யாரும் பிடிக்க முடியாது. அந்த ராஜாவுடைய பட்டயம். அந்த ராஜா இந்த ராணிக்குள்ள இருந்தாருன்னா, இந்த ராணிக்குள்ள அந்த ராஜா இருந்தாருன்னா கரெக்டா பிடிக்க முடியும். கரெக்டா என்ன பண்ண முடியும்? பிடிக்க முடியும். இவ கதை, நான் இந்த கதை சொல்றவங்க மித்து. அது ஒரு மித்து தான். தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது தப்பா நினைக்காதீங்க. ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில பாத்தீங்க சொன்னா ஒரு 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 யாருங்க ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு என்னங்க வில்ல எடுப்பாங்க. அந்த வில்ல உடைக்கிறது ராணி ராஜா உடைப்பாராம் திரும்ப வந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த கதைங்க? மித்திக்கல் ஸ்டோரி. ராமன் சீதை கதை. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வில்ல யார் மட்டும் தான் எடுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த அம்மா எடுத்த அந்த வில்ல இவர் உடைக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? வேற யாராலும் எடுக்க முடியல அந்த இதை. அது மாதிரி இந்த அவர் யூஸ் பண்ண அந்த பட்டயத்தை யார் இங்க யூஸ் பண்றது? ஆமென். மணவாட்டி யூஸ் பண்றா. என்ன இன்னைக்கு மணவாட்டிக்குள்ள யார் இருக்கிறது? மணவாளன் இருக்கிறார். அந்த ராஜாவின் பட்டயம், அந்த ராஜாவின் பட்டயம் அது தேர்ட் புல். ஒரு சிறு குழுவுக்கு வண்டுகளை வரவழைப்பாயாக, வண்டுகள் உண்டாக கடவுது, தேன்கள் உண்டாக கடவுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல என்னங்க இந்த பூமியில பெண்கள் உண்டாக கடவுது. என்னங்க மலையை கட்டுப்படுத்துறது யாருங்க? இதான் தீர்க்கதரிசி பார்த்தாரு. எதுங்க எங்க நடக்குதுன்னு பார்த்தோம். மிஸ்ட்ரியா 3 வருஷத்துல நடக்கிறது இல்ல. இங்க வரப்போகுது காட்சி. தேர்ட் புல் மூலம் வரப்போகுது. நிரூபிக்க வேண்டிய நேரம். வார்த்தை ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை பண்ணலாம். ஆமென். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாயங்கால நேரத்துல ராஜா அப்பா அந்த ஓபன் ஸ்வாட குறிச்சு பார்த்தோம். அதன் நாள்ல எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்குது. நாங்கள் அதை நிரூபிக்கணும். எங்களுக்குள்ள அது இருக்குது. 7 சீல்ஸ் மிஸ்ட்ரியா வந்திருக்குது ராஜா. ஒரு நாள் தீர்க்கதரிசிக்குள்ள வரும்போது அவரு பிரமிப்பானார். அவர் நிரூபிச்சு காட்டினார். மோசஸ் எலிஜா கூட நிரூபிச்சு காட்டுறாங்க. நாங்களும் கூட கத்தா இந்த நாள்ல அதை நிரூபிக்கணும் ராஜா. எங்களை சரண்டர் பண்றோம். மனவாளனே எங்களை முழுதுமா காட்சிக்கு எடுத்துக்கோங்க. ஒப்பு கொடுக்கிற ராஜா. வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அந்த பட்டயம் அந்த வாய் நாங்களா இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு நாள் தீர்க்கதரிசியா இருந்தார். இப்ப எகைன் நாங்க அந்த புஸ்தகத்தை புசிச்சு நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் ராஜா. அதாவது இந்த பட்டயத்தை வெளிப்படுத்தணும். கிரியை செய்யுங்க. கிருபையா இருங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரோட கிருபை இருக்கட்டும் ராஜா. எல்லாத்துக்கும் விதமான தேவைகளை சந்திங்க. தேர்ட் புல்ல கத்தாவே அவளை காட்சிக்குள்ள கொண்டு வரட்டும். எங்கள் வாழ்க்கையிலும் கத்தாவே எல்லா அதிகாரத்தை கொண்டு வரட்டும் ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.